அடியேன் அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமஹா. இன்றைய தினம் சரம ஸ்லோகம், அதனால கொஞ்சம் எல்லாருமே மியூட்ல இருந்துக்கோங்க, வீடியோவும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் வந்தா கொஞ்சம் எல்லாருக்குமே சிரமமா இருக்கும். அடியேன் துவங்கலாமா? அடியேன்மா துவங்கலாமா? श्रीशैलेशदया पात्रं देभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. आचार्यं तिरुवडिगळे शरणं. हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे. यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साभिर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नमोस्तुते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दाय तपत्र नेत्रे येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः. ஸ்ரீமத் பகவத்கீதையில ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம் 18வது அத்தியாயத்தினுடைய பூர்த்தி இன்றைய தினம் அனுபவிக்க போறோம். முதல்ல பகவான் அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு ஆரம்பிச்சது முதல் அத்தியாயம். பகவத்கீதையே ஒரு பெரிய யஜ்ஞம் தான். அந்த யஜ்ஞத்தினுடைய பூர்த்தி இன்றைய தினம். அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு முதல் அத்தியாயத்துல முதல்ல துரியோதனன் பேசினது, இத்தகைய வியூகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, எப்படி எப்படிலாம் சைன்யங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு துரியோதனன் துரோணாச்சாரியார்ட்ட பேசுறதுல இருந்து ஆரம்பிச்சது. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படின்னு ஆரம்பிச்சு திருத்தராஷ்டிரன் இந்த குருக்ஷேத்திரத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு சஞ்சயன்ட்ட கேட்கிற மாதிரி ஆரம்பிச்சு அதுல இருந்து சஞ்சயன் சொல்லுவதாக இங்க முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் கொஞ்சம் கலங்க ஆரம்பிச்சு 2வது அத்தியாயத்துல பார்த்தோம்னா அவன் கலக்கம்ங்கிறது முத்தி போயிடுது. எந்த அளவுக்கு முத்திட்டுன்னா, இதோட நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஓடிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவனுடைய கலக்கம் முத்தி போய், நான் கிளம்பி போயிட போறேன், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் ஒரு தபஸ்வியாக எங்கேயாவது ஓடி போயிடுறேன், எனக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டாம், ஸ்வஜனங்களை அடிக்கும்படியான ஒரு துர்பாக்கியம் எனக்கு தேவையில்லைன்னு அர்ஜுனனுடைய கலக்கம். அதுல இருந்து பகவான் இத்தகைய கலக்கம் உனக்கு எப்படி வந்தது, கிளைபியம் மாஸ்ம கம பார்த்த அப்படின்னு ஆரம்பிச்சான். கிளைபியம்னா ஒரு விதமான முடியாத்தனம், பேடித்தனம்னு சொல்லலாம். இத்தகைய விஷயங்கள் உனக்கு எப்படி வந்தது அர்ஜுனா, நீ இப்படி சொல்லலாமா அப்படின்னு அவனை உத்வேகப்படுத்தி எழுப்ப பார்த்தான். அப்பவும் அவன் எழுந்துக்காம இருந்ததுனால ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சு அதுல இருந்து கர்மயோகத்தை பிடிச்சு, கர்மயோகத்திலேருந்து பக்தி யோகத்தை பிடிச்சு அதுல இருந்து இப்ப ஞான யோகமாக பகவான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நமக்கு 15வது அத்தியாயத்தோட முடிஞ்சுடுத்து. தன் ஸ்வரூபமான விஷயங்கள், புருஷோத்தம சித்த யோகம் அப்படின்னு அதுக்கு பெயர். தன்னுடைய ஸ்வரூபமான விஷயங்கள் பூரா அதுல சொல்லி முடிச்சுட்டான். 16, 17வது அத்தியாயங்கள் பிற குணங்களை சொல்லி அதுல தெய்வாசுர சம்பத்துகளை சொல்லி எத்தகைய எது மாதிரியான அதிகாரிகள் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்து கடைசியில இப்போ 18வது அத்தியாயத்துல எல்லாம் ஒரு கன்சாலிடேஷன் போல முதல் அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஒரு தொகுப்பு போல இருக்கு 18வது அத்தியாயம். மறுபடியும் கர்மயோகம் வந்தது, இதுலயும் குணங்கள் வந்தது, எல்லாம் வந்து 55வது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சோம் இல்லையா பூர்வ பிரவச்சனத்துல. 55வது ஸ்லோகத்துல பக்தியா மாம் அபிஜானாதி யாவன்யஸ்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். பக்தியால மட்டுமே என்னை அடைய முடியும் அப்படிங்கிற இந்த பக்தி யோகத்தை இப்ப சொல்லிட்டான்.
இனி இதுக்கு மேல சரணாகதி ஆரம்பிக்கிறது. 56வது ஸ்லோகத்துல இருந்து சரணாகதி பிரகரணத்துக்குள்ள பூந்துட்டான் பகவான். இததான் இனி பூராவும் சொல்ல போறான். நம்ம சரம ஸ்லோகம் வரைக்கும் இனி சரணாகதி தான் ஆரம்பிக்கிறது. சரணாகதிங்கிறது நமக்கு 56வது ஸ்லோகத்துல இருந்தே ஆரம்பிச்சுடுறது. 56வது ஸ்லோகத்துல என்ன சொல்லு, இதுவும் ஒரு விதமான சரணாகதி தான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சர்வ தர்மான் பரித்தியஜன்னு அதை சொன்னானே அதுதான் சரணாகதி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க 3 விதமான சரணாகதிகள் பகவானே சொல்லியிருக்கான். எல்லாத்துலயும் 3 சொன்னான் இல்லையா? குணங்கள்னு எடுத்துட்டா கூட சத்வ ரஜஸ் தமசுங்கிற மாதிரி. அது போல எல்லாத்துலயுமே 3 சொல்லிட்டு வந்தபடி இல்ல உத்தமம் மத்தியமம் அதமம் அப்படிங்கிற மாதிரி 3 விதம். அந்த 3 விதத்துல 3 விதமான அதிகாரிகள் இருக்கா லோகத்துல. சர்வசங்க பரித்தியாகம் பண்ணிட்டு சரணாகதி பண்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வராது. அப்படிங்கிறதுனாலேயே மத்தியமன் அதமன் அவர்கள் பண்ற சரணாகதிய கூட அவர்களுக்கும் நான் அபயம் கொடுக்கிறேன் அப்படிங்கிற உள்பட 3 விதமான சரணாகதிகள் சொல்லப்படுறது. அதுல இந்த 56வது ஸ்லோகம் ரொம்ப ஒரு முக்கியமான, இதுவும் சரணாகதி ஸ்லோகம் தான். சர்வ கர்மாண்யபி சதா குர்வாணோ மத் வியபாஸ்ரயஹ மத் பிரசாதாத வாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம் சர்வகர்மாண்யபி சதா. சர்வகர்மாண்யபி சதா என்னென்ன கர்மாக்கள் பண்றானோ அதெல்லாம் எனக்காகவே பண்றவன். சர்வ கர்மாண்யபி சதா குர்வாணோ மத்வியபாஸ்ரய. அவன் வேற எங்கப்பா போவா? எல்லா கர்மங்களையும் பண்ணி அது எல்லாம் கிருஷ்ணா உனக்கே சாரும் அப்படின்னு எனக்கே அர்ப்பணம் பண்றக்கூடிய அந்த கர்மயோகி அவன் என்னுடைய தூய பக்தனாக ஆவான். மத் பிரசாதாத். மத் பிரசாதாத் என்னுடைய அனுகிரகத்துக்கு அவன் பாத்திரமாக ஆறான். அதனால அவனுக்கு நான் சாஸ்வதமான பதமான வைகுண்டத்தை கொடுக்கிறேன். சாஸ்வதம் பதமவ்யயம். நித்திய திருநாட்டை நான் அவனுக்கு கொடுக்கத்தான் கொடுப்பேன். அத்தகைய கர்மயோகி எல்லா கர்மாக்களையும் பண்ணி அது எனக்கேன்னு அர்ப்பணம் பண்றவன். 3 விதமான சரணாகதியை பின்னாடி ரொம்ப நம்ம விஸ்தாரமாவே பார்ப்போம். இப்ப ஸ்லோகார்த்தம் பார்த்துட்டு போவோம். இப்ப என்னென்ன ஸ்லோகங்கள் இருக்கோ ஸ்லோகார்த்தம் பார்த்துட்டு இந்த கடைசி சரணாகதி சாஸ்திரம் முடிக்கரிச்சு இந்த 3 விதத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். 57வது ஸ்லோகம். சேதசா சர்வ கர்மாணி மயி சம்யஸ்யத் மத்பரஹ புத்தியோகம் உபாஸ்ரித்ய மச்சித்தஹ சததம் பவக. மறுபடியும் அதே விஷயம்தான், முன்னாடி சொன்ன ஸ்லோகத்துல அதே விஷயம்தான். சர்வ கர்மாக்களையும் பண்ணி அதை என்னையே லட்சியமாக கொள்ளணும். இந்த கர்மாக்களை வெறும கிருஷ்ணார்ப்பணம்னு வாயில சொன்னதுனால போராது. அதுக்கு அந்த கிருஷ்ணனே நமக்கு லட்சியம் அப்படின்னு நினைக்கணும். அத்தகைய புத்திங்கிறது என்னுடைய பக்தி தொண்டுல அடிக்கடி ஈடுபட்டுட்டே இருக்கிறவனாலதான் முடியும். சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நிய மத்பரஹா. மயி சந்நிய மத்பரஹா, என்ன தவிர வேற லட்சியமே அவனுக்கு கிடையாது. கிருஷ்ணனே லட்சியம். எதை செஞ்சாலும் கிருஷ்ணனுக்கே. நம்ம ஆத்துல ஒரு அப்புச்சி பண்ணா கூட, ஒரு சீடை முறுக்கு பண்ணா கூட, இதை நம்ம ஆத்து குழந்தைகள் இது என்ன சீடெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, இது கிட்டாக்குப்பா, கிட்டாக்கு கொடுத்துட்டு கிட்டா பிரசாதமா உனக்கும் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ற ஒரு திட புத்தி வேணும். ஏன்னா கிருஷ்ணன் தான் அங்க லட்சியம். ஏன்னா நமக்காக பண்ணிட்டு அதை கிருஷ்ணார்ப்பணம் பண்றது கிடையாது. இங்க கிருஷ்ணனுக்காகவே பண்ணி அதை நம்ம அருந்தறதுதான் கிருஷ்ணார்ப்பணம், உண்மையான கிருஷ்ணார்ப்பணம். அதனால அத்தகைய புத்தி என்னுடைய பக்தனுக்கு தான் வருங்கிறான். புத்தி யோகம் உபாஸ்ரித்ய மச்சித்தஹ சததம் பவ. மச்சித்தஹ சததம் பவ, என்ன தவிர வேற சிந்தனையே கிடையாது என்னுடைய பக்தனுக்கு. எது செஞ்சாலும் கிருஷ்ணனுக்கு. சில பக்தர்கள் எல்லாம் நம்மளுமே இப்பவுமே பார்க்கலாம். சில பேர்களை பார்த்தா தெரியும். அடியனே பார்த்திருக்கேன். ஏன்னா தனக்குன்னு ஒரு உடை வாங்கறச்சே கூட ஒரு சின்ன உடைகள் ஒரு 2-3 பேர் வாங்கினேன். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டு, இது எங்க ஆத்து கிட்டாக்கு அப்படின்னா. ஏன்னா நமக்கு உடைன்னு வாங்கறச்சே கூட கிருஷ்ணனுக்குன்னு சேர்த்து வாங்குறது. அத்தகைய கிருஷ்ணனே சிந்தனையா இருக்கிறவர்கள் அவர்கள் எது செஞ்சாலும் அது எனக்கே அப்படின்னு செஞ்சுட்டு என்னையே தியானிச்சு இருப்பார்கள். மச்சிந்தக சததம் பவா. மச்சிந்தக சததம் பவா. அவர்கள் எதை செய்தாலும் என்னுடைய சிந்தனை தவிர வேற ஒண்ணும் அவர்களுக்கு இருக்காது. யார் இடத்துலயாவது பேசினா கூட கிருஷ்ணனை பத்தியே தான் பேசுவார்கள். அத்தகைய பக்தர்கள் எல்லாத்தையுமே எனக்காகவே அர்ப்பணிக்கிறார்கள். 58வது ஸ்லோகம்.
மச்சித்தஹ சர்வதுர்கானி மத் பிரசாதாத் தரிஷ்யசி அத சேத்வ மஹங்காரான் ந ஸ்ரோஷ்யசி வினக்ஷ்யசி. இது ஜாக்கிரதையா பார்க்கணும் இந்த ஸ்லோகம். இங்க பகவான் என்ன சொல்றான், என்னையே நினைச்சிட்டு என்னையே தியானம் பண்ணிட்டு இரு, என்னுடைய அனுகிரகத்தாலதான் உன்னால இந்த சம்சார துக்கத்திலேருந்து மீண்டு வர முடியும், நீ எல்லாம் என்னுடைய சாதனத்தினால எல்லாம் செஞ்சிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு அகம்பாவம் எதுவும் வச்சுக்காத, என்ன சரணம் அடைஞ்சிடு, என்னையே நினைச்சுண்டு என்னையே தியானம் பண்ணிட்டு நீ இல்லைனா, நான் சொன்னதை மட்டும் நீ கேட்கலனா. ஏன்னா இங்க பகவான் பேசுறது அர்ஜுனன்ட்ட, எதிரில் அங்க இருந்தது அர்ஜுனன் தான். அப்படி அங்க அர்ஜுனன்ட்ட பேசுறதுனால ஸ்நேகிதர்கள் சோசியலா பேசிப்பா இல்லையா, அதனால அவன் பேசுறது அர்ஜுனன் கிட்ட அப்படிங்கிறதுனால சொல்றான், அத சேத்மம் அகங்காராகான், உனக்குன்னு ஒரு அகங்காரம் வச்சுக்காத. கிருஷ்ணன் என்ன சொல்றது, நீ சொல்றதெல்லாம் சொல்லிட்டியோ இல்லையோ, இனிமே என் டெசிஷன் நான் எடுக்கிறேன் அப்படிங்காத. சில பேர்கள் அப்படி சொல்லுவாள், உன்னுடைய கருத்தை நீ சொல்லிட்ட இல்லப்பா, எனக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்ட இல்லையா, இனிமே டெசிஷன் நான் எடுக்கிறேன் அப்படின்னுவா. அந்த மாதிரி பண்ணாத பைத்தியக்காரா, உனக்குன்னு ஒரு அகங்காரம் வச்சுக்காத. அத சேத்வம் அகங்காராகான், உனக்குன்னு தனியா ஒரு அகங்காரம் வச்சுக்காத. கர்ம யோகத்திலையும் அதுதான், அகங்காரத்தை ஒழிக்கணும்னு தான் சொல்லியிருக்கான் பகவான். ஞான யோகத்திலையும் சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை முதல்ல ஒழிக்கணும்னு தான் சொல்லியிருக்கான். பக்தி யோகத்திலையும் அவனையே சரணம் அடைஞ்சு நம்ம கிட்ட இருக்கிற அகங்காரத்தை ஒழிக்கணும்னு சொன்ன பிறகு சரி சொல்றதெல்லாம் நீ சொல்லிட்டல்ல கிருஷ்ணா, இனிமே நான் எடுக்கிற முடிவு அப்படின்னு அர்ஜுனன் சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால சொல்றான், அத சேத்வம் அகங்காராகான். சரி அப்படி பண்ணா என்ன பண்ணுவ, சரி எனக்குன்னு ஒரு அகங்காரம் வச்சுட்டேன், இப்போ முடிவு நான் தான் எடுப்பேன்னு சொல்றேன், இப்ப எனக்குன்னு ஒரு அகங்காரம் வச்சுக்கிறேன் அப்படின்னா இப்ப என்ன பண்ணுவ, ந ஸ்ரோஷ்யசி, நான் சொல்றத கேட்கலனா, ந ஸ்ரோஷ்யசி ந ஸ்ரோஷ்யசி ந ஸ்ரோஷ்யசின்னா நான் சொல்றத கேட்கலனா, ந ஸ்ரோஷ்யசி வினக்ஷ்யசி, ஒழிஞ்சே போயிடுவப்போ அப்படின்ட்டு ஒரே வார்த்தை பகவான். வினக்ஷ்யசி, நான் சொன்னதை மட்டும் கேட்காம உனக்குன்னு ஒரு அகங்காரம்னு நீ வச்சுண்டே ஆகில் அர்ஜுனா, ஒழிஞ்சு போயிடுவ, ஜாக்கிரதை. அத சேத்வம் அகங்காராகான் ந ஸ்ரோஷ்யசி வினக்ஷ்யசி, தனியா ஒரு அகந்தை இருந்தா நீ ஒழிஞ்சுதான் போற. அது மாதிரி உனக்குன்னு தனியா ஒரு அகந்தை வச்சுக்காத, நான் சொல்றதை கேட்டுடு எழுந்துடு, நான் சொல்றதை கேளு எழுந்துரு அப்படின்னு சொல்றான். இந்த அர்ஜுனன் அப்ப யுத்த களத்துல இருந்ததுனால இது சொன்னான். இது நமக்கும் இது பொருந்தும். கிருஷ்ணன் சொல்றதெல்லாம் கேட்காம நம்ம நமக்குன்னு ஒரு ஐடியாலஜி, நமக்குன்னு ஒரு பிரின்சிபல், நமக்குன்னு ஒரு வேதம், நமக்குன்னு ஒரு சாஸ்திரம்னு நம்மளா ஒண்ணு கல்பிச்சு என்னுடைய ஐடியாலஜி இதுதான், தனக்குன்னு ஒரு கொள்கை அப்படின்னு வச்சுட்டா எது நம் கொள்கை? எல்லாம் கிருஷ்ணன் கொடுத்ததுதான் நம்முடைய கொள்கை. கிருஷ்ணன் சொன்னதை தான் நாம் கேட்கணும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே, நமக்கு பகவத்கீதை தான் சாஸ்திரம். கீதையில கிருஷ்ணன் என்ன சொல்றானோ அதை தான் நான் கேட்கணும். அப்படி நம்ம கேட்கலனா நஸ்ரோஸ்யசி வினக்ஷ்யசி, இது நமக்கே சொன்னது போலதான். நான் சொன்னதை கேட்காம நீ உனக்குன்னு ஒரு அகங்காரம் வச்சுக்கோ, வச்சுட்டியாகில் நஸ்ரோஸ்யசி வினக்ஷ்யசி, இனிமே நீ ஒழிஞ்சுதான் போறப்போ அப்படின்னு பகவான் இங்க 58வது ஸ்லோகத்துல ஒரு ஜாக்கிரதைப்படுத்துறது போல சொல்றான். 59வது ஸ்லோகத்துல என்ன சொல்றான், யதஹங்காரமாஶ்ரித்ய நயோத்ஸ்யஹ இதி மன்யசேகே மித்யைஷ வியவசாயஸ்தே யே பிரகிருதிஸ்த்வாம் நியோக்ஷ்யதி. நமக்கு என்ன பொழுது போல என்ன அர்ஜுனா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் குருக்ஷேத்திரத்துல. இப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு இந்த இவ்வளவு பூரா கீதையுமே. அப்ப அர்ஜுனன் கலங்கினான் இல்லையா, எப்ப அந்த போர்க்களத்துல இந்த சங்கநாதம் கேட்ட பிறகு ஸ்வஜனங்கள்னு அர்ஜுனன் கலங்கினான் இல்லையா, அதுல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் இவ்வளவு கீத உபதேசமுமே. நம்ம 18 அத்தியாயம் நம்ம இத்தனை நாளா இத்தனை கோணத்துல நம்ம பார்த்தோம் 18 அத்தியாயங்களையும். ஆனா அங்க சம்பாஷணம் நடந்தது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான். அப்ப கிருஷ்ணன் உட்காந்து அதை சொல்றான், இப்போ பொழுது போகாமலா இப்போ 1 மணி நேரமா நம்ம பேசிட்டு இருக்கோம்? அப்படி கிடையாது. இந்த குருக்ஷேத்திரத்துல உட்காந்து அதுவும் கீதைய உபன்யாசம் பண்ணணும்னு என்ன இப்போ நமக்கு வேண்டி இருக்கு? அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? யுத்தம் பண்ணறதுக்கு நான் கீதையை தான் உனக்கு உபதேசம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அர்ஜுனா. எதிரில இருக்கிற துரியோதனன் இப்ப நீ கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு இங்க எழுந்து துரியோதனனோ கர்ணனோ இங்க அர்ஜுனா பெரட்டிட்டியேடா, என்ன பெரட்டிடுவேன்னு மார்பு தட்டிண்டிய பெரட்டிட்டியே என்னன்னா, உனக்கு அவ்வளவுதானா வீரம், உனக்கு அவ்வளவுதானா, நீ சரியான வாயில உனக்கு பேசுறதுக்கு தான்டா உனக்கு தெரியும், உனக்கு வேற எதுவும் பேச தெரியாது, உனக்கு யுத்தம் பண்ண தெரியாது.
நீ ஒரு வேஸ்ட், உனக்கு எதுக்கும் லாயக்கு இல்ல, நீ ஒரு கோழை, நீ புறமுதுக்கிட்டு ஓடு, அப்படியே ஓடு பையில வராத திரும்பி என் பக்கத்துல அப்படின்னு ஒரு வார்த்தை துரியோதனன் வந்து சொன்னானாகில், எவன்டா கோழை, நானா கோழை, எனக்கா வீரம் இல்ல, எடுத்தேன் காண்டிபத்தை ஒட மண்டைய அப்படின்னு நீயே எடுத்துடுவ. ஏன்னா அது உன் ஸ்வபாவம். பிரகிருதிஸ்துவாம் நியோக்ஷ்யதி. பிரகிருதிஸ்துவாம்னா நேச்சர், உன்னுடைய ஸ்வபாவம், அது உன்னை கிளப்பி விட்டுரும். நான் வந்து யுத்தம் பண்றதுக்காக கீதை உபதேசம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த கீதைய கேட்டு, இத கேட்ட பிறகும் நீ உனக்குன்னு ஒரு பிடிவாதம் வச்சுக்காத. எத அகங்காரம் ஆசிரித்திய, உனக்குன்னு ஒரு அகங்காரம் வச்சுண்டு சரி கிருஷ்ணன் நம்ம சரி சிநேகிதன் தானே அவன்கிட்ட சொல்லிடலாம்ங்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்காத. அப்புறம் நீ கீதை கேட்டு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அவ்வளவுதான், நானே கைவிட்ட கேசுதான். பகவானே சொல்லி பார்த்தும் திருந்தலைன்னு துரியோதனன் கைவிட்ட கேஸ் ஆயிட்டான் இல்லையா? அந்த மாதிரி அப்புறம் பகவானே சொல்லி அர்ஜுனனும் கேட்கலங்கிற மாதிரி நீ ஆயிடாத. அத்தகைய ஒரு அவப்பேர் சம்பாதிச்சுக்காத. முதல்ல அர்ஜுனன் கலங்கினான் தான், அப்புறம் நல்ல பையன் எழுந்துட்டான் அப்படின்னு சாதுக்கள்லாம் உன்னை கொண்டாடும்படி பண்ணு. அதை விட்டுட்டு நீயும் துரியோதனன் கோஷ்டியில தான் நீயும் போய் சேருவ. நானே சொல்லி நீ கேட்கலனா அத்தகைய அகங்காரம் வச்சுக்காத. எத அகங்காரம் ஆசிரித்ய நயோத்ஸ்ய இதி மன்யசேயே மித்யைஷ வ்யவசாயஸ்தே யே பிரகிருதிஸ்துவாம் நியோக்ஷ்யதி. பிரகிருதிஸ்துவாம் நியோக்ஷத்தின்னு உன்னுடைய ஸ்வபாவம் எப்படியோ, ஏன்னா நீ அத்தகைய வர்ணத்துல நீ வந்திருக்கப்பா, சத்திரிய வர்ணத்துல நீ வந்திருக்க. அதனால உனக்கு யுத்தம்ங்கிறது ஸ்வபாவமானது. அந்த ஸ்வபாவம் உனக்கு விட்டெல்லாம் போயிடல. உன் மனசுல க்ஷாத்திரம் பூரா இருக்கு, இல்லாமல்லாம் இல்ல. ஏதோ ஒரு தாத்காலிகமான ஒரு கலக்கத்தை வச்சுண்டு என் கடமையை விட்டுட்டு ஓடிடுறேன்னு சொல்லாத. நான் சொன்னபடி கேளு, எழுந்துரு, எழுந்து யுத்தம் பண்ணு. அதுதான் உன்னுடைய ஸ்வபாவம். பிரகிருதிஸ்துவாம் நியோக்ஷதி. கிருஷ்ணன் சொல்லியும் கேட்கல அப்படிங்கிற அவப்பேர் சம்பாதிச்சுக்காத. யுத்தம் பண்ணு, உன்னுடைய ஸ்வபாவத்தின்படி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி 59வது ஸ்லோகம். அங்க அடுத்து 60வது ஸ்லோகம். ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தஹ ஸ்வேன கர்மணாக கர்த்தும் நேச்சசி யன்மோஹாத் கரிஷ்யஸ்வசோபி தத். முதல்ல கேட்கலதான், முதல்ல அர்ஜுனன் கேட்கல, ஏதோ மயக்கத்தின் காரணமாக அப்படி இருந்துட்டான். ஸ்வபாவஜேன கௌந்தேயா, முதல்ல அவன் ஸ்வபாவத்தை கூட விட்டுட்டு மயக்கத்தினால கடந்த அர்ஜுனன் கடைசியில இத்தகைய கீதோபதேசத்தை கேட்டு அவன் கடமையில அவன் திரும்பினான். அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேரோட கூட உனக்கு லோகமெல்லாம் உன்னை கொண்டாடணும். என்னுடைய அர்ஜுனனை லோகமெல்லாம் கொண்டாடி, கீதை கேட்டிருக்கான் அர்ஜுனன் அப்படின்னு லோகமெல்லாம் உன்னை கொண்டாடணும்பா. லோகம் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய பெயர் மறையக்கூடாது. ஏன்னா கீதையில ரொம்ப முக்கியமானவர்கள் 2 பேர் தான். பகவத்கீதைன்னு நமக்கு ஞாபகம் வரதே அந்த தேர்தட்டு. நம்ம மனசுல எல்லாம் என்ன ஞாபகம் வரும்? அந்த தேர்தட்டு. அங்க அர்ஜுனன் கை குபிச்சு கேட்கும்படியாக கிருஷ்ணன் உபதேசம் பண்ணும்படியாக தானே இருக்கும். அது போல இந்த லோகம் உள்ள வரைக்கும் கௌந்தேயா உன்னுடைய புகழ் எட்டட்டும். நீ பகவத்கீதை கேட்டு முதல்ல கலக்கத்தோட இருந்த அர்ஜுனன் தன்னுடைய கடமைக்கு திரும்பினான் அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு உதாரணமா இருந்து காட்டு இந்த லோகத்துக்கு. கர்த்தும் நேச்சசி என்மோகான். என்மோகான் முதல்ல மயக்கத்துல இருந்த அர்ஜுனன் பிறகு தெளிஞ்சி கர்த்தும், இது பிறகு தன்னுடைய காரியத்தை கண்ணாக இருந்து செய்தான், செய்து முடித்தான் அப்படிங்கிற ஒரு நல்ல புகழ் உனக்கு வந்து சேரட்டும். அதனால எழுந்துரு அர்ஜுனா, போறோம் உட்காண்டது எழுந்துரு அப்படின்னு சொல்லி அடுத்தது 61வது ஸ்லோகம். ஈஸ்வரஹா சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயயாக. ஈஸ்வரன் தலையில கட்டிட்டாவது செய்ப்பா போ. உனக்கு அப்படி பிரச்சனையா இருந்தா, உனக்கு ஏதோ பாபம் வந்துருமோ என்னவோ நீ யோசிச்சேன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் என் தலையில கட்டுவா. ஈஸ்வர சர்வபூதானாம், எல்லாத்தையும் என் தலையில கட்டுவா. கிருஷ்ணன் சொன்னா செஞ்சேன்னு சொல்லு. அடி போய் பீஷ்மர போ, கிளம்பு எழுந்துரு, அடி. இந்த எல்லாம் எதிரில இருக்கிறவா எல்லாம் குல துரோகிகள், எல்லாரையும் போய் அடி. அப்படி அடிச்சா பாவம்னு நீ ஒருவேளை இப்பவும் நீ நினைப்பாயாகில் எல்லாத்தையும் என் தலையில போட்டுட்டு செய்ப்போ. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. அர்ஜுனா நிக்காத, நான் சொன்னபடி கேளு. இப்பவும் உனக்கு இன்னும் கலக்கம் இருக்கு, சந்தேகம் இருக்குன்னா என்ன கிருஷ்ணன் செய்ய சொன்னான்னு என் கைய காட்டு. பரவாயில்ல, என்னதானே எல்லாரும் கேள்வி கேட்கட்டும், நான் பதில் சொல்லிக்கிறேன். இல்ல பதில் சொல்லணுங்கிற அவசியம் கூட எனக்கு இல்ல. என்ன கை காட்டு,
என்னை கை காண்பிச்சு என்னை ஈஸ்வரன் இப்படி செய்ய சொன்னான், கிருஷ்ணன் எனக்கு உபதேசம் பண்ணான்னு என்னை கை காட்டு. ஏன்னா உன் கடமை இதுதான். நீ க்ஷத்ரியன், க்ஷத்ரியன் யுத்தம் பண்ணணும், இதுதான் என்னுடைய விதி, நான் விதிக்கப்பட்ட விதி இதுதான். அவரவர்கள் கடமையை செய்யணும். நீ இப்ப க்ஷத்ரியனா எப்ப இருக்கியோ, ஆயுதத்தை கையில ஏந்திண்டு எப்ப நிக்கிறியோ, யுத்தம் பண்றதுதான் உன்னுடைய தர்மம், உன்னுடைய கடமை அதுதான். உன்னுடைய கடமையில நீ இரு, உன்னுடைய கடமையிலேருந்து நீ தவறக்கூடாது. அப்படி நீ யாராவது நீ உன் கடமை செய்ய வரைச்ச ஏன் செஞ்சேன்னு கேட்டானா என்ன கை காட்டு, கிருஷ்ணன் என் கடமையை செய்ய சொன்னான் அப்படின்னு என்ன கை காட்டு. ஈஸ்வரஹா சர்வபூதானாம், இந்த இடத்துல ஈஸ்வரஹாங்கிறது கிருஷ்ணன் தன்னையே சொல்லிக்கிறான். ஈஸ்வரஹா சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி, அவரவர்கள் கடமையைத்தான் செய்யணும். கடமை நம்ம செய்யறதுக்கு யாராவது ஏன் இப்படி செய்யறன்னு கேட்டா, என்னை பகவான் என் கடமையை செய்ய சொன்னான் அப்படின்னு தைரியமா சொல்லுங்கிறான். பிராமயன் சர்வபூதானி யந்திரரூடானி மாயையாக, ஒரு யந்திரம், யந்திரரூடானி மாயையா. ஏன்னா கிருஷ்ணன் அப்ப சொன்ன இடம் துவாபர யுகம் இல்லையா, அப்ப சொல்ற யந்திரம். அத நம்ம எந்திரம்னு இப்ப சொல்றோம், யந்திரம். அந்த யந்திரம்ங்கிறது இப்ப எத்தனை பேர்கள் பார்த்திருப்பான்னு தெரியல. அடியேன் ஒரே ஒரு தடவை பார்த்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நானுமே ரொம்ப எல்லாம் பார்த்தது இல்லை. கிராமங்கள்ல யந்திரம்னு இருக்கும், அது இப்படி சுத்தும், அது எப்படி சுத்தடிப்பார்கள், அது இப்படி சுத்தும். அப்படி சுத்தரிச்சு அங்க ஒரு எறும்பு அந்த யந்திரத்துல உட்காந்து இருந்ததுன்னா அந்த எறும்பும் கூடவே சேர்ந்து சுத்தும். அந்த எறும்பு நின்மே நடந்துதான் சுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அந்த யந்திரம் சுத்துறதுனாலயே அந்த அதுல உட்காந்து இருக்கக்கூடிய எறும்பும் கூடவே சுத்தும். அது போல உன்னை ஈஸ்வரனாகிய நான் உன்னை சுத்தடிக்கிறேன், உன்னை சுழற்றேன் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நீ காலம் போன போக்குக்கு அப்படியே கூடவே போ. என்னை ஈஸ்வரன் இப்படிதான் வழி நடத்திட்டு போறான் அப்படின்னு உன்னுடைய கடமைகளை நீ செஞ்சுட்டு அப்படியே நீ போ. உன்னை நானே சுழட்டிக்கிறேன், உன்னை எப்படி சுழட்டணுமோ நான் சுழட்டிக்கிறேன். யந்திரம் போல யந்திர ரூடானி மாயையா, யந்திரம் எப்படி சுழல்றதோ அதுபடி நீயே போய் உன் கடமைகளை செஞ்சுட்டே இரு. உனக்கு எப்படி எதை கொண்டு வரணுமோ அதை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். யந்திரம் போன போக்குக்கு நீ போங்கிறான். பிராமயன் சர்வபூதானி யந்திரரூடானி மாயையாக. சில சமயம் நம்ம யோசிப்போம், எனக்கு டெசிஷன் எடுக்க தெரியலையே, இதை நான் எப்படி முடிவு எடுப்பேன், எப்படி செய்வேன், அது எப்படி போறதோ அப்படியே போங்கிறான் கிருஷ்ணன். போ, உனக்கான முடிவை நான் எடுக்கிறேன். என்ன நீ சரணம் அடைஞ்சிட்டா உனக்கு எது ஹிதப்போ அதை பார்த்து நான் செய்வேன். இல்லை எல்லாம் என்னுடையது, நான் தான் கர்த்தா அப்படின்னு நினைச்சுட்டு நீ ஒண்ணு போய் எடுத்தியாகில் அப்போ உன் விஷயத்துக்கு நான் வரவே மாட்டேன். அவன் ஏதோ பண்ணிக்கிறான், அவன் முடிவை அவன் எடுத்துக்கிறான், அவன் வாழ்க்கையை அவன் தீர்மானிச்சுக்கிறான்னு நான் போயிடுவேன். ஆனா என்ன சரணம் அடைஞ்சவனை நான் விட மாட்டேன். நான் பிடிச்சு அவன் வாழ்க்கையை எப்படி வழி நடத்திட்டு போகணுமோ அப்படி நான் வழி நடத்தின்னு போவேன். யந்திர ரூடானி மாயையா, யந்திரம் போல நான் சுழட்டிண்டு அவனையும் கூடவே சேர்த்து கொண்டு போயிடுவேன். 62வது ஸ்லோகம். தாமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதா தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதோ. பாரதா, பரத குலத்தில் வந்தவனே, நான் ஒண்ணு சொல்றேன் கேள். என்ன முழுமையா நீ உன்னை ஒப்படைச்சிடு, என்ன சரணம் அடைச்சிடு, முழுசா உன்னை நீ என்கிட்ட ஒப்படைச்சி ஆகில் என்னுடைய கிருபையால உனக்கு உன்னதமா உனக்கு என்னென்னலாம் நீ அடையணுமோ, க்ஷேமத்தை அடையணுமோ உனக்கு எல்லாம் நான் செய்வேன். சர்வபாவேன பாரதா தாமேவ சரணம் கச்ச, தாமேவ சரணம் கச்ச. கிருஷ்ணா, எனக்கு நீதான்ப்பா கதி, நீ பார்த்து என்ன சொல்றியோ செய்யறேங்கிற மாதிரியாவது என்கிட்ட விட்டுடுப்பா, என்கிட்ட விட்டுடு. அப்படி நீ விட்டுட்டியாகில் உனக்கு அப்பதான் மனசுல ஒரு நிம்மதி இருக்கும், சாந்தியாவது இருக்கும். நான் எல்லாம் கிருஷ்ணன்ட்ட விட்டுட்டேன், இனி கிருஷ்ணன் பார்த்து நடத்தின்னு போவான் அப்படின்னு விட. தத் பிரசாதாத் பராம் சாந்திம், தத் பிரசாதாத் பராம் சாந்திம், அவனுக்கு நான் அள்ளி கொடுத்துருவேன் சாந்திய, ஒரு பிரசாதம் போல. மனசுல சாந்தி கூடி பூந்துடும். இனி அவன் துக்கப்படணும்னு நினைச்சா கூட துக்கம் பட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்தானத்தை நான் கொடுத்து சாந்தியை கொடுத்துருவேன். தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். சாஸ்வதமான சாந்தி அப்படிங்கிறது என்னன்னா கிருஷ்ணன் அடையிறதுதான் சாஸ்வதமான சாந்தி. மீதி சம்சாரத்துல இருக்கக்கூடிய அந்த எல்லாமே தாத்காலிக சாந்தி தான். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்னா அடுத்தது உடனே நமக்கு துக்காகிராந்தமான காலம் வருதுன்னு அர்த்தம். சாந்தியினுடைய ஆயுசே இந்த சம்சாரத்துல ஒரு துக்கத்துக்கும் இன்னொரு துக்கத்துக்கும் இடைப்பட்ட காலம்தான்.
ஒரு துக்கம் முடிஞ்சது, சரி கொஞ்ச நாட்கள் சந்தோஷம், மறுபடியும் இன்னொரு துக்கம் பின்னாடியே வருது. அது போல அந்த இடைப்பட்ட காலம்தான் சாந்திங்கிறது சம்சார சாந்தி, அது தாத்காலிகம். நிரந்தர சாந்தி வேணும்னா அது கிருஷ்ணனை சரணம் அடைஞ்சா மட்டும்தான். தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். அத்தகைய சாஸ்வதமான சாந்தி வேணும் தானே எல்லாரும் விரும்பணும். தாத்காலிக சாந்தியை கட்டிட்டு என்ன பண்ண போறோம்? அதனால நீ என்னிடத்துல எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியா இரு அர்ஜுனாங்கிற. நீ நிம்மதியா இரு, எல்லாத்தையும் என்கிட்டக்க விட்டுடு, நான் சொல்படி கேட்டுட்டு எல்லாத்தையும் என்கிட்டக்க விட்டுட்டு நீ நிம்மதியா இரு, நிஷ்கவலையா நீ இரு. தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். 63வது ஸ்லோகம். இதிதே ஞானமாக்யாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விம்ருஷ்யைத் தத்தேஷேன யதேச்சசி ததா குரு யதேச்சசி ததா குரு. பகவான் என்ன சொல்றான்? இதிதே ஞானமாக்யாதம், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உனக்கு சொல்லிட்டேன்ப்பா. எல்லாம் என்னென்ன ரகசியங்கள் இருக்கோ, என்ன பிரம்ம வித்யை ரகசியங்களுக்கெல்லாம் சிறந்தது பிரம்ம வித்யை. ராஜவித்யா ராஜகுக்கியம்னு சொன்னார். வித்யைகளுக்கெல்லாம் ராஜாவாகிய பிரம்ம வித்யையும் உனக்கு உபதேசம் பண்ணியாச்சு, ஞான மார்க்கத்தையும் காண்பிச்சாச்சு, கர்மயோகத்தை சொல்லியாச்சு, பக்தி யோகத்தை சொல்லியாச்சு. எல்லாத்தையும் சொன்ன பிறகு ஞானத்திலேயே சிறந்த ஞானம் என்னவோ அதையும் உனக்கு சொல்லிட்டேன். இதே ஞானமாக்யாதம், ஞானத்திலேயே சிறந்த ஞானத்தையும் உனக்கு சொல்லிட்டேன், பிரம்ம வித்தியை சொல்லிட்டேன். இது வேற யாருப்பா சொல்லுவான்? ஏன்னா இவ்வளவு நேரம் என்ன நமக்கு என்ன டைமா இல்ல பொழுது போலியா? இவ்வளவு நேரம் உட்காந்து இதை எத்தனையோ உட்காந்து உனக்கு யார் சொல்லுவா சொல்லு? நீ எத்தனையோ ரிஷிகளை சொன்னியே அர்ஜுனா, வசிஷ்டர், தேவலர், நாரதர்னு எவ்வளவோ ரிஷிகள் சொன்னியே, அவெல்லாம் உனக்கு உட்கார வச்சு என்னைக்காவது இதெல்லாம் உபதேசம் பண்ணாளா? பண்ணதில்ல. சர்வ சாஸ்திரங்களும் என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து உன் கையில வச்சுட்டேன். உன் கையில வச்ச பிறகும் நீ இனிமேலும் உனக்கு ஒரு என்ன ஒரு அகம்பாவமா இல்ல ஒரு மமத்தையா? இவன் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுங்கிற ஒரு மமத்தையா? அப்படி நீ போனேன்னா இனி என்னால நினைச்சாலும் உன்னை காப்பாத்ததான் முடியுமா? இது ஞானமாக்யாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா, குஹ்யாத் குஹ்யதரம் மயா, என்னை தவிர வேற யாரால இதை சொல்லிட முடியும்? உனக்கு நான் அவ்வளவு விஷயங்களையும் தொகுத்து சொன்னேனா இல்லையா? இனிமேல நீ கேட்கலனா யதேச்சசி ததா குரு, இனிமே உன் இஷ்டம்ப்பா, இனிமே உன் சௌரியம், நீ என்ன முடிவு பண்றியோ பண்ணிக்கோ. யதேச்சசி ததா குரு, யதேச்சசி ததா குரு, இனிமே உன் இஷ்டம். இது அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, நான் அர்ஜுனனை யுத்தத்துக்கு கிளப்புறானேங்கிறதுக்காக அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் தான் பொதுவா. கீதைய கேட்ட பிறகும் மறுபடியும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு போனா நான் சொன்னதெல்லாம் கிரகிச்சுக்கலன்னு அர்த்தம்னு கிருஷ்ணன் நினைக்கிறான். நான் சொன்ன இவ்வளவெல்லாம் சொன்ன பிறகும் எதெல்லாம் உனக்கு ஹிதம்ங்கிறது தொகுத்து உனக்கு வழங்கினதுக்கு அப்புறம் இனிமேலும் இல்ல நான் இப்படிதான் போவேன், நான் எல்லாம் என் பலனை நோக்கி தான் கருதுவேன், எல்லாம் நான் பலாபிஷந்தியோட தான் செய்வேன், எனக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம், நான் இனி என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு கிளம்பி போனியாகில் யதேச்சசி ததா குரு, இனிமே உன் இஷ்டம், எப்படி போறியோ போ, இனிமே ஓ இஷ்டம். அததான் அங்க அர்ஜுனன் நேரடி அங்க போர்க்களத்துல இருந்ததுனால சொன்னான், இதுக்கு மேலேயும் இனிமேலும் நீ இனிமேல் நான் யுத்தத்தை விட்டுட்டு நான் கிளம்பி ஓடத்தான் போறேன்னு சொன்னியாகில் யதேச்சசி ததா குரு, ஓ இஷ்டம் போ, என்ன முடிவு எடுத்துக்கு, யதேச்சசி ததா குரு, ஓ இஷ்டம், ஓ இச்சை, இனிமே நான் இனி தடுக்க மாட்டேன், நீ என்ன முடிவு பண்றியோ பண்ணு அப்படின்னு சொன்னானே தவிர இறங்கி போக வேண்டியதானே கிருஷ்ணன். சொல்லிட்டான் இல்லையா, யதேச்சதி ததா குருன்னு சொல்லிட்டானே, இறங்கி தேர்தட்டுல இருந்து இறங்கி போக வேண்டியதுதானே. சரி நான் சொல்லியாச்சு இனிமே போவோம் இஷ்டம் அப்படின்னு அவனை ஒரு திட்டிட்டு யதேச்சதி ததா குரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி இறங்கி கிருஷ்ணன் தேர்தட்டுல இருந்து இறங்கி நான் கிளம்புறேன் போ, இனிமேல நீ உட்காந்து இருக்கப்ப, இனிமே உன் கூட யாரும் உட்காந்து மண்டாடின்னு இருப்பா பேசின்னு இருப்பா, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு தேர்தட்டுல இருந்து இறங்கி போனானோன்னு பார்த்தா அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அப்படி விட மாட்டான், கிருஷ்ணனால விட முடியாது. ஏதோ நம்ம பெற்றவர்கள் சொல்றச்சே கூட சில பேர் சொல்லுவோம், இவ்வளவு சொல்லி நான் கேட்கலன்னா உன் இஷ்டம் போ, என்ன முடிவு எடுக்கிறியோ எடு அப்படின்னு ஒரு கோபத்துல சொல்லுவோம் குழந்தைகளை. ஆனா மறு நிமிஷமே வேண்டாம்ப்பா, சொன்னதை கேளுப்பா, நான் சொல்றேன் கேளுப்பா, உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன் அப்படின்னு மறுபடியும் பெற்றவார்களால அப்படி விட முடியாது இல்லையா? பெத்தவா மறுபடியும் வரத்தானே வருவா, அந்த குழந்தைகிட்ட விட மாட்டாளே. அது போலதான் கிருஷ்ணன் ஜெகத் பிதாவாச்சே, அவனால எப்படி விட்டுட முடியும்? யதேச்சசி ததா குருன்னு பார்த்து இந்த ஸ்லோகத்தோட முடிச்சுட்டோம்னா அவ்வளவுதான். கிருஷ்ணன் என்னமோ ஓ இஷ்டம், என்ன முடிவு எடுக்கிறியோ எடுன்னு விட்டுட்டு கிளம்பினா அது
போல தெரியும். அடுத்த ஸ்லோகம் இது 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 ஒரு விதமான ஒரு சரணாகதி ஸ்லோகம். மத்தியம சரணாகதி. இது அடுத்த ஸ்லோகம் எடுத்துன்னு வராதுக்கு தான் கிருஷ்ணன். அதனால அப்படி விட்டுட்டு போக முடியல. அர்ஜுனன் தம் வழிக்கு வர வரைக்கும் விட மாட்டான் கிருஷ்ணன். அது ஏன்னா அவன் பக்தனாச்சே, அர்ஜுனன் அவ்வளவு தார்மீகனாச்சே. அத்தகைய தார்மீகனை விட்டுட முடியுமா கிருஷ்ணனால? இது போர்க்களத்துல இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு இதே போலதான் நம்ம எல்லாருக்கும். அப்படி விட முடியாது கிருஷ்ணனால. ஓ இஷ்டம், என்ன முடிவு வேணா எடு அப்படின்னு சொன்னானே தவிர அப்படிலாம் விட முடியாது. அதனால 64வது ஸ்லோகம் மறுபடியும் ஆரம்பிக்கிறது. சர்வ குஹ்ய தமம் பூயஹம் ஸ்ருணுமே பரமம் வசஹாக இஷ்டோசி மே திருடமிதி யேஹி ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம் ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம். உன்னுடைய ஹிதத்துக்காக சொல்றேன்ப்பா, உன்னுடைய நல்லதுக்காக சொல்றேன், கேளு, நான் சொல்றதை கேளு. ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம். அதான் போக முடியல பத்தேலா கிருஷ்ணனால. அர்ஜுனன் ஓ இஷ்டம், என்ன முடிவு வேணா எடு அப்படின்னு பின்னாடி சொல்லிட்டு உடனே அர்ஜுனனுடைய முகத்தை பார்த்துச்ச, நம்ம கைவிட முடியுமா அர்ஜுனனை அப்படின்னு சொல்லி, அர்ஜுனா உன் நல்லதுக்கு சொல்றேன்ப்பா, சொல்றேன், நான் சொல்றதை கேளு. சர்வ குஹ்ய தமம் பூயஹா ஸ்ருணுமே பரமம் வசஹா. ஸ்ருணுமே பரமம் வசஹா, என்னுடைய அறிவுரைகளை கேளு. ஸ்ருணுமே பரமம் வசஹா, என்னுடைய பரமமான வச்சனம், நான் உனக்கு சொன்னது எல்லாமே. இத்தகைய ஒரு கீதையை உட்கார வச்சு நான் வேற யாருக்காவது உபதேசம் பண்ணிருக்கேனான்னு நீ போய் பாரு, ரொம்ப துர்லபம். ஆனா போர்க்களத்துல தேர்தட்டுல உட்காந்து எவ்வளவு பிஸியான டைம் போர்க்களம்ங்கிறது, எதிரில இருக்கு கத்தி, மதில் மேல் கத்தி தொங்குறது. அப்படி இருக்கிற சமயத்திலயும் உனக்கு நான் இவ்வளவு உபதேசம் பண்ணிருக்கேன்னா இத கூட நீ கேட்கலன்னா அப்படி நீ யார் சொல்லி நீ கேட்க போற? ஸ்ருணுமே பரமம் வசஹா, நான் சொன்னதெல்லாம் கேளு. நான் உனக்கு என்னெல்லாம் உபதேசம் பண்ணினோ ஒரு தடவை திரும்ப போய் பாரு, ஞாபகப்படுத்தின்னு பாரு. கிருஷ்ணன் சொன்னதை கேட்கணும்னு மனசால நன. இஷ்டோசி மே திருடமிதி, திட விசுவாசத்தோட என்ன நம்பு. மேலும் இது ரகசியத்திலேயே மிக உயர்ந்த ரகசியங்கள் எல்லாம் நான் உனக்கு சொல்லிட்டேன். ஆனா இனிமேலும் ஒரு ரகசியத்தை நான் உனக்கு சொல்றேன், அதை ரொம்ப நீ ஜாக்கிரதையா வச்சுக்கோ, வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. திருடமிதி, திருடமா கிரகிச்சுக்கோ, ஜாக்கிரதையா வச்சுக்கோ, உன்னுடைய ஹிதத்துக்காக சொல்றேன். அத்தகைய ஒரு ரகசியத்தை நான் உனக்கு உபதேசம் பண்ணிடுறேன்ப்பா, இதுக்கு மேல கேட்க வேண்டியது ஒண்ணும் இல்ல. அதனால நான் உனக்கு ஒரு பெரிய ரகசியத்தை நான் உனக்கு இப்ப சொல்ல போறேன். இதை எப்போதுமே பகவான் ஆரம்பிக்கச்சு இப்படிதான் ஆரம்பிச்சான். இதை விட ஒரு ரகசியத்தை சொல்றேன், இதை விட ஒரு ரகசியத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றச்சேலாம் அர்ஜுனன் ஆன்னு கிருஷ்ணன் முகத்தை பார்ப்பான். ஏன்னா அர்ஜுனனுக்கு அழுக்கல. நான் அர்ஜுனன் இப்ப கூட ஒண்ணு அகந்தையினால உட்காந்து இருக்கல. இவ்வளவு தூரம் கிருஷ்ணன் எழுந்துருன்னு கெஞ்சின்னு இருக்கான். இப்ப ஒன்னும் ஒரு அகந்தையினால ஒரு அகங்காரத்தினால உட்காரல அர்ஜுனன். எனக்கு கிருஷ்ணன் சொல்லணும், அவன் சொல்ல வேண்டியதை சொல்லி இனிமே இவ்வளவுதான் முற்றும்ங்கிற ஃபுல் ஸ்டாப் கிருஷ்ணன் வைக்கணும். அது வரைக்கும் நான் கேட்கறத விட மாட்டேன்னு உட்காந்துருக்கான். அத்தகைய உத்தம ஸ்ரோதாவா அர்ஜுனன் உட்காந்துருக்கான். அவனா போரும் முடிஞ்சாச்சு இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வரைக்கும் எவ்வளவு நேரம் வேணாலும் சொல்லிட்டு இருக்கட்டுமே. இப்ப என்ன யுத்தம், என்ன ஒரு 1-1.5 மணி நேரம் ஆச்சுன்னா இப்ப என்ன பிரச்சனை? இன்னும் ஒரு 1 மணி நேரம் இந்த கயவர் பீஷ்மர் காத்துட்டு இருக்க மாட்டாரா? என்ன எல்லாம் காத்துட்டு இருப்பாரு இந்த தாத்தா. அதனால ஒண்ணும் இல்ல விஷயம். கிருஷ்ணன் இன்னும் என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறானோ அவன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன்னு அவன் முடிக்கணும். அது வரைக்கும் நான் விடுறதா இல்ல அப்படிங்கிற ஒரு ஆசையில உட்காந்து இருக்கான் அர்ஜுனன். இன்னும் என்னென்னலாம் கிருஷ்ணன் சொல்றான்னு ஆசையா ஒவ்வொரு தடவையும் இதை விட ஒரு பெரிய ரகசியம் சொல்றேன்னு சொல்றச்சேலாம் அப்படி கிருஷ்ணன் முகத்தை பார்ப்பான். பிரகாசமா இருக்கும் கிருஷ்ணனுடைய முகம். அதை பார்த்து அதனுடைய அந்த சுகத்தை அனுபவிச்ச அர்ஜுனன், கிருஷ்ணனுடைய சௌந்தரியத்தை அனுபவிச்ச அர்ஜுனன், இதை விட ஒரு பெரிய ரகசியம் சொல்றேன், இனி சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு உடனே அப்படி நிமிர்ந்துட்டான் அர்ஜுனன். ஏன்னா இதுக்கு மேல கிருஷ்ணன் முடிச்சிடுவான் போல இருக்கு கீதைய, இனிமே அவ்வளவுதான். அதனால நம்ம இன்னும் கடைசியா அவன் என்ன சொல்றானோ அதை நம்ம நல்லா கிரகிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அர்ஜுனன் சொல்லு கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணனுடைய முகத்தை பாக்குறான். இதை யாருக்கும் சொல்லாத, ரகசியமா வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ. யாருக்கும் போய் ஏதோ எனக்கு கிருஷ்ணன் சொன்னான்னு போய் தமட்டம் போடாத. உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ, ரகசியமா வச்சுக்கோ. அது எதனால அப்படின்னா, எதனால நான் இதை உனக்கு சொல்றேன், வேற எல்லாருக்கும் எல்லாம் நான் இதை போய் சொல்லிட மாட்டேன். இஷ்டோ சீமே, எனக்கு அவ்வளவு பிரியம்டா அர்ஜுனா, நீ எனக்கு ஒன்ன தவிர வேற ஒண்ணும் இல்லப்பா எனக்கு இந்த உலகத்துல, எனக்கு அவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்டா உன் மேல. அதனால இஷ்டோ சீமே திருடமிதி, அதனால உன் மேல அவ்வளவு இஷ்டம் இருக்கிறதுனால உன்னிடத்துல என் ரகசியத்தை சொல்றேன், வேற யாருக்கும் போய் சொல்லாத, பத்திரமா வச்சுக்கோ. திருடமிதி, உன்னை திருடமா வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. அன்னைக்கு அவ்வளவு ரகசியமா சொன்னத இன்னைக்கு நம்ம சுலப படுத்தின்னு இருக்கோம் இந்த ஸ்லோகத்தை.
ஆனா அப்ப அர்ஜுனன் கிட்டக்க இவ்வளவு சொல்லியிருக்கான் கிருஷ்ணன், ஜாக்கிரதையா வச்சுக்கோ, திருடமா வச்சுக்கோ, உன் மேல இருக்கிற இஷ்டத்தினால இதை சொன்னேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இதுக்கு சுலபமா இப்ப நமக்கு கிடைக்கிறதுல இருந்து இப்ப என்ன புரியறது, கிருஷ்ணனுக்கு நம்ம எல்லார் மேலயும் அவ்வளவு இஷ்டம் இருக்கு. இஷ்டம் இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாருக்கும் இப்ப இது கிடைச்சிருக்கு. இல்லைன்னா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். வியாசாச்சாரியால் இந்த கீதையை நமக்கு கொடுத்ததுனால தானே நமக்கு கிடைச்சிருக்கு. இல்லைன்னா இது அப்படியே கிருஷ்ணன் ஏதோ தேர்தட்டுல அர்ஜுனன்ட்ட கலக்கத்தை போக்கடிச்சான், ஏதோ பேசினான், 1 மணி நேரம் ரகசியமா ஏதோ பரிமாறிண்டார்கள், அது அதோட முடிஞ்சதுன்னு ரகசியத்தை ரகசியமா முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். வியாச பிரசாதாத், அந்த வியாச பகவானுடைய பிரசாதத்தினால அவர்கள் என்னெல்லாம் பேசினார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. அதனால இஷ்டோசிமே அப்படின்னு கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து சொன்னது இப்ப நம்ம அத்தனை பேர் பரியந்தம் அது சேர்ந்திருக்கு. அதனாலதான் இத்தகைய ஸ்லோகங்களை நம்மளால கேட்கவாவது முடியறது. நம்மளே பார்ப்போம், ஆரம்பத்துல நிறைய பேர்கள் மகாபாரதம்னு ஆரம்பிச்சிருப்பா, இப்ப கடைசியில இந்த இந்த இடத்துக்கு எத்தனை பேர்கள் நம்ம நிக்கிறோம், அதிகாரிகள் அவ்வளவுதான். அதிகாரிகள் யாருன்னு பகவான் பார்த்து பொறுக்கி எடுப்பான். பொறுக்கி எடுத்து அத்தகைய உத்தம அதிகாரிக்கு தானே எல்லாத்தையும் உபதேசம் பண்ண முடியும். ஆரம்பத்துல எத்தனையோ பேர்கள் வந்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், நடுவுல விட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த இடம் பரியந்தம் யாரு பூர்ணமா பயணிச்சுன்னு வந்திருக்கா நம்ம இங்க, அவர்கள் இஷ்டோசி மே திருடமிதி அப்படின்னு கிருஷ்ணன் இஷ்டோசின்னு சொல்ற இடத்துல இப்ப நாம் எல்லாம் நிக்கிறோம். ஆனா அதுவே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். பகவான் பார்த்து எனக்கு உண்மையில இஷ்டம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நின்று இருக்கோம் இல்லையா. இந்த 65வது ஸ்லோகம் என்ன சொல்றான், இஷ்டோசி இதை ஜாக்கிரதையா வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கான். என்ன சொல்றான் அப்படின்னு, மன்மனா பவப மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குருகோ மாமை வைஷ்யசி சத்யம் தேயே பிரதிஜானே பிரியோசி மேயே. என்னையே சரணமடை, சர்வ காரியங்களும் எது செஞ்சாலும் அது என்னுடைய சிந்தனையே அதுக்கு வேணும். மன்மனா பவ மத்பக்தோ கோ கோ, அப்படி ஒருவன் என் பக்தன் யார் இருக்கானோ, மத்யாஜி மாம் நமஸ்குரு, என்னையே நினைச்சு எனக்காகவே எழுந்து எனக்காகவே அனுஷ்டானம் பண்ணி என்னையே பூஜிச்சு என்னையே நமஸ்கரித்து எனக்காகவே சர்வ கர்மாக்களையும் பண்ணி என்னையே ஒரு ஆசிரியமாக வச்சுருக்கக்கூடிய என்னுடைய பக்தன் மாமே வைஷ்யசி சத்தியம் தே ஏ பிரதிஜ்ஞை பண்ணிக்கிற அர்ஜுனா, சத்தியம் தே, என்னையே அப்படி ஆச்சரியமா வச்சுட்டு இருக்கக்கூடிய என்னுடைய பக்தன் மாமே வைஷ்யசி சத்தியம் தே, சத்தியம் பண்றேன், பிரதிஜானே பிரியோசி மே, அவனை காட்டிலும் எனக்கு பிரியமானவன் வேற யாரும் இல்லை. பிரதிஜானே பிரியோசி மே, எனக்கு ரொம்ப அவன் பிரியமானவன், அவனை நான் விடவே மாட்டேன். ஒருவேளை அவன் நான் விட மாட்டேன் அவன் விட்டுட்டு போனாலும் நான் விட மாட்டேன். எப்படி உன்னை இப்ப கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கேன் இங்க, நீ முதல்ல ஓடிடுறேன்னு சொன்ன, ஓடுறவன சரி போ ஓடுன்னு விடாம உன்னை பிடிச்சு வச்சுட்டு நான் எப்படி இல்லாம உன்னை உபதேசம் பண்ணி நான் உன்னை திருப்பி கொண்டு வரணும்னு பாடுபட்டு இருக்கேனோ அது போல எனக்கு ரொம்ப பிரியமானவன்பா என்ன அர்ஜுனா, ஏன்னா நீ அத்தகைய பிரியமானவன் எனக்கு. என்ன அனாவர்த்தமும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண சிந்தனையை தவிர வேற என்ன இருந்தது? அர்ஜுனனுடைய வாழ்க்கையை எடுத்துன்னு போய் பார்த்தோம்னா அர்ஜுனன்னா இப்படிதான் ஏதேதோ சித்தரிச்சு வச்சிருக்கார்கள் லோக்கத்துல. ஆனால் உண்மையாவே அர்ஜுனனுடைய வாழ்க்கையை எடுத்துன்னு போய் பார்த்துட்டோம்னா என்னைக்கு கிருஷ்ணன்கிற நாமம் அவன் காதல விழுந்ததோ அன்னியிலேந்து ஆரம்பிச்சு கிருஷ்ண சிந்தனையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அவன் எது செய்தாலும் அது கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன். அவன் சிந்தனையை தவிர அவன் ஒரு விவாகம் பண்ணிண்டா கூட, சுபத்ரிய விவாகம் பண்ணிண்டா கூட கிருஷ்ணன் என் கூட இருப்பான் அப்படிங்கிறதுனால அந்த விவாகம் கூட ஏற்பட்டது. அத்தகைய பரம தார்மிகனான இந்த அர்ஜுனன் பின்ன ஏன் பகவானுக்கு பிரியமானவனாக இருக்க மாட்டான்? அர்ஜுனன் மேல ஏன் அவ்வளவு பிரியம்னா அவன் அனவரதமும் கிருஷ்ண சிந்தனையில் அவன் இருந்திருக்கான். கிருஷ்ண சிந்தனை இல்லாம ஒரு க்ஷணம் இருந்தது இல்லை அர்ஜுனன். அதை கிருஷ்ணனை விட்டு அர்ஜுனனை பிரிக்க முடியாது, அர்ஜுனனை விட்டையும் கிருஷ்ணனை பிரிக்க முடியாது. நரநாராயணர்கள் அப்படி இருக்கக்கூடிய அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அவன் அத்தகைய கிருஷ்ண பக்தியில ஆழ்ந்து ஈடுபட்டதுனால தானே எவ்வளவு ஸ்லோகத்துல நீ எனக்கு உன் மேல பிரியம், எனக்கு உன் மேல பிரியம், நீ என்னுக்கு பிரியமானவன், எனக்கு நீ இஷ்டமானவன் கிருஷ்ணன் அவ்வளவு சாதாரணமா யாரையாவது பார்த்து சொல்லிடுவனா என்ன? அவ்வளவு நேரம் அர்ஜுனன் பார்த்து சொல்றான்னா அதுக்கு என்ன காரணம்? பின் அர்ஜுனன் எப்படி இருந்திருக்கான் அவன் வாழ்க்கை
வாழ்க்கையிலன்னு நம்ம இதை பார்த்து புரிஞ்சுக்கணும். அத்தகைய எனக்கு இஷ்டமான பக்தனாக அர்ஜுனா நீ இருக்கும்போது உன்னை விட பிரியம் எனக்கு வேற என்ன இருக்கு, உனக்கு பிரியம் பண்றதை விட எனக்கு வேற என்ன இருக்குன்னு கேக்குறான். மாமே வைஷ்யசி சத்தியம் தே, சத்தியம் பண்ணி சொல்றேன், அப்படி அனவரதமும் என் சிந்தனையிலேயே இருக்கிற பக்தன், உன்னை போல இருக்கிற பக்தனை நான் எப்படி கைவிட முடியும்? பிரதிஜானே பிரியோசிமே, பிரதிஜானே பிரியோசிமே, எனக்கு பரம பிரியனாக அவன் ஆயிடுறான், அதனாலேயே அவனை என்னால கைவிட முடியாது. 66வது ஸ்லோகம் சரம ஸ்லோகம். கிருஷ்ணா. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜக அஹம் த்வாம் சர்வ பாபேப்யோ கோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. முதல்ல ஸ்லோகார்த்தம் பார்த்துடலாம். ஸ்லோகார்த்தம் பார்த்துட்டு பிறகு பாஷ்யக்காரர் உடையவர் இதுக்கு எப்படி வியாக்கியானம் பண்றார் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸ்லோகார்த்தம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய, என்னென்ன தர்மங்கள் பண்றியோ எல்லாத்தையும் விடு. சர்வ தர்மான் பரித்யஜ்ய, தர்மான் அப்படின்னு சொல்றச்சு இங்க அதர்மமும் சேர்த்தி, அதர்மம் தர்மம் என்னென்ன பண்ணியோ இத்தனை நாட்கள் விடுப்பா எல்லாத்தையும். சர்வ தர்மான் பரித்யஜ்ய, பரித்யஜ்யன்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணு. தியாகம் பண்ணுனா இந்த இடத்துல என்ன நமக்கு வியாக்கியானம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்னென்ன கர்மாக்கள் பண்றோமோ அது எல்லாமே நமக்கு ஒரு உபயோகம் அப்படின்னு பண்ணாம சர்வசங்க பரித்தியாகம் அப்படின்னு இதுக்குதான் பெயர். அதனால அது எல்லாத்தையும் விடு, எல்லாத்தையும் கிருஷ்ணன் கையில விடு. சர்வ தர்மான் பரித்யஜ்ய, பரித்யஜ்ய தியாகம் பண்ணு எல்லாத்தையும், போற நீ பண்ணது சம்சாரத்துல விடு எல்லாத்தையும். சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மாம் ஏகம் சரணம் வ்ரஜ. மாம், மாம் என்ன, மாம் ஏகம் என் ஒருவனையே. முதல்ல சொன்னது மாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாம் ஏகம் அப்படின்னுட்டார். பிறகு என் ஒருவனை சரணமடை, போர் நீ இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டம். மாம் ஏகம் சரணம் வ்ரஜக. சரணம் வேற சரணம் வேற. எல்லாரும் சரணம் சரணம்னு நம்ம சில பேர்கள் சொல்லுவோம். ஆனா அது சரணம், சரணம்ங்கிறது அவன் சரண்யன், நம் சரணாகதர்கள். அதனால அவனை போய் நம் சரணம் அடையணும். சரணம்ங்கிறது திருவடி, சரணம்ங்கிறது திருவடியை சொல்லுவோம். இங்க சரணம் அப்படின்னு இங்கதான் சமஸ்கிருத பதம் ஜாக்கிரதையா உபயோகப்படுத்தணும். மாம் ஏகம் சரணம் வ்ரஜ, மாம் ஏகம் சரணம் வ்ரஜக, என் ஒருவனையே சரணம் அடை. அப்படி நான் சரணம் அடைஞ்சிட்டியாகில் அகம் துவாம் சர்வ பாபேப்யோ கோ. உன்னுடைய பாவம் இருக்கு, நான் பாவம் எல்லாம் பண்ணிட்டேன் தானே நீ வருத்தப்படுற. இப்ப அர்ஜுனன் அதுக்கு தானே வருத்தப்படுறான், யுத்தம் பண்ணா பாபம் வந்துருமோ என்னமோன்னு வருத்தப்படுறானா இல்லையா? அகம் துவாம் சர்வ பாபேப்யோ, அகம் துவாம் நான் உன்னுடைய பாபத்தெல்லாம் விளக்குறேன் போ. அகம் துவாம் சர்வ பாபேப்யோ கோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. பாவம்லாம் விலகிடுத்துனா அடுத்தது என்ன? புண்ணியத்தையும் விட்டுடுன்ட்டான், புண்ணியத்தையும் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணிடுன்ட்டான். புண்ணியம் பாபம் இது ரெண்டுத்தையுமே விளக்கினாதான் மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. மோக்ஷம் பிறகு உனக்கு வேற என்ன இருக்கு, நீ இந்த சம்சாரத்துல நீ என்ன பண்ண போற, மோட்சத்துக்கு வா கிளம்பு அப்படிங்கிற எல்லாம் பரித்தியச்சு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு கிளம்புன்னா இந்த இடத்துல என்ன என்ன மீனிங் வருதுன்னா, சர்வசங்க பரித்தியாகம் அப்படின்னு சொல்லப்பட்டது போல எல்லாத்தையும் தர்ம கர்மாக்கள் அகர்மாக்கள் எல்லாத்தையும் விட்டுடணும். அதுதான் சந்நியாச லட்சணம் அப்படிங்கிறது தானே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது நம்ம விட்டுட்டு போறது சந்நியாசம் இல்லைன்னு கிருஷ்ணன் நமக்கு தெளிவுபடுத்திட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டு போனா அது சந்நியாசம்னு அர்த்தம் இல்ல. கர்மாக்கள் ஒன்ன விட்டுடணும்,
அதுதான் சந்நியாசம். அந்த நிலை, அது சந்நியாசம்ங்கிறது நிலை. நம்ம கிளம்பி போறது கிடையாது சந்நியாசம்ங்கிறது, அது அந்த நிலை. அந்த நிலை வந்துடுத்துன்னா கர்மாக்கள் ஒன்ன தானா விட்டுடும் அப்படின்னு சொன்னதுனால சந்நியாசம்ங்கிறது யாரும் இப்படி புறப்பட்டு இவ்வளவு நேரம் அர்ஜுனன் சொன்னானே ஓடிடுறேன் அது கிடையாது சந்நியாசம். அதனாலதான் கிருஷ்ணன் இவ்வளவு பாடுபட்டான், அதை சொல்லி முடிக்கிறதுக்காக தான் பாடுபட்டான். அதனால சர்வ தர்மான் பரித்யஜன, பின்ன சன்னியாசிகளை தான் நீங்க சொல்றது. சன்னியாசிகள் தான் எல்லா தர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு பரித்தியஜ்யன்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தபசே கதின்னு போய் உட்காந்துருவா. பின்ன அவர்களுக்கு தானே சர்ம ஸ்லோகம்னு ஆயிடுத்து. பின்ன இங்க கிரகஸ்தாலாம் என்ன பண்றது? பின்ன உட்காண்டிங்க கர்ம யோகத்துல இருக்கேன், ஞான யோகத்துல இருக்கேன். ஞான யோகம் தான் பின்ன இது தபசு தான் பெருசுன்னு கிருஷ்ணனே சொல்லி முடிச்சுட்டானே. சர்வ தர்மான் பரித்தியஜன, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் பண்ணக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் தியாகம் பண்ணி உட்காந்துருக்கிற அந்த தபஸ்விக்கு தான் மோட்சம்னா நமக்கெல்லாம் என்ன ஆறுதல் அப்படின்னு ஆயிடுமே. அதனாலதான் இங்க பாஷ்யக்காரர் விசாரம் பண்ணி அழகா அவருடைய சித்தாந்தத்தை இங்க ஏற்படுத்தியிருக்கார். அவருடைய மதத்தால நம்ம பார்க்கணும். இத நேலேன ஸ்லோகார்த்தம் எடுத்துட்டோம்னா நமக்கு இதுதான் அர்த்தம் வரும். அதனாலதான் அவருடைய கோணத்திலேருந்து பாக்குறதுனாலதான் நமக்கு ஆச்சாரியன் தேவை. சர்வ தர்மான் பரித்யஜ்ய அப்படின்னு நீங்க சொல்றச்சே இங்க கர்மயோகியும் சொல்றது இங்க. அதாவது நம்ம என்னெல்லாம் நம்ம பண்றோமோ, நம்ம என்னென்ன கர்மாக்கள் பண்றோமோ, நம் கடமைகள் நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லாம் பரித்யஜ்ய, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடு. என்ன தியாகம்னா இது எல்லாம் இதனுடைய பலாவிஷந்தி எனக்கு வரணும் நினைக்கிற வரைக்கும் சம்சாரம் தான். ஆனா அது நம் பண்ற தர்மங்கள் எல்லாத்தையுமே நமக்கு பகவதார்ப்பணம் அப்படின்னு நம்ம பண்ணி நம் பண்ற கடமைகளுடைய பலன்களை நம்ம இங்க தியாகம் பண்ணிட்டோமாகில் சர்வ தர்மான் பரித்யஜ்ய, என்னென்ன தர்மங்கள் பண்றோமோ அந்த தர்மத்தினுடைய பலன்களை தியாகம் பண்ணணும் அப்படின்னு இங்க வியாக்கியானம், பாஷ்யக்காரருடைய வியாக்கியானம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய, நம்ம பண்றதுடைய பலன்களை தியாகம் பண்ணி பிறகு தியாகம் பண்ண பிறகு நமக்கு ஒரு ஆசிரியம் வேணும் இல்லையா? ஏன்னா அட்லீஸ்ட் நமக்கு தர்மத்தினுடைய புண்ணியங்கள் இருந்தாலாவது நமக்கு ஏதோ ஸ்வர்க்கம் கிடைக்கும், அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக நல்ல லோகங்கள் கிடைக்கும்னு இருக்கும். அந்த புண்ணியத்தையும் தியாகம் பண்ண பிறகு என்ன ஆகும்? பிறகு எனக்கு என்னதான் ஆசிரியம்? பாபத்தை தியாகம் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஏற்கனவே பாபத்தை தியாகம் பண்ணவனுக்கு தான் இந்த சரம ஸ்லோகமே. பாப காரியம் பண்றவனுக்கு இது கிடையாது. பாப காரியம் பண்றவர்களுக்கு அவர்கள் அசுர சம்பத்து உடையவர்கள். பாப காரியத்தை விட்டுட்டு கர்மத்தினுடைய பலன்களை அனுபவிக்கிறவர்களுக்கு இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. அத்தகைய புண்ணியத்தையும் நீ தியாகம் பண்ணு அப்படிங்கிறார். சர்வ தர்மான் பரித்யஜ்ய, சரி புண்ணியத்தையும் விட்டாச்சு, பாபத்தை ஏற்கனவே விட்டாச்சு, புண்ணியத்தை விட்டாச்சு, பிறகு அவ்வளவுதான், புண்ணியமும் போச்சு உள்ளதும் போச்சு. இனிமே நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு தான் அவன் கைய நீட்டுறாங்க. மாமேகம் சரணம் பிரஜக, என்ன சரணம் அடைஞ்சிடு, புண்ணியத்தை விட்டுடு, என்ன சரணம் அட. புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அதை கட்டின்னு இருக்கிற வரைக்கும் நீ வேற சரீரத்துக்கு போவப்பா. சரீரத்துக்கு போய் அந்த புண்ணியத்தை அனுபவிப்ப, அவ்வளவுதான். அதையும் விட்டுட்டு மாமேகம் சரணம் பிரஜ, மாம் சரணம் பிரஜன்னு கூட சொல்லல. மாம் சரணம் பிரஜன்னு சொன்னா கூட என்ன சரணம் அடைன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா என்னையே சரணம் அடை, மாம் ஏகம் சரணம் பிரஜக, என் ஒருவனையே சரணம் அடைஞ்சாதான் அவனே ஆதி புருஷன், அவனே அப்ராக்கிருத திவ்யமங்கள விக்கிரகன், அவனே நமக்கு பரம்பொருள் அப்படின்னு அந்த நாராயணனை அந்த கண்ணனை தெரிஞ்சின்றவர்களால மட்டும்தான் மாமேகம் சரணம் பிரஜ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் புரியும். என் ஒருவனையே சரணம் அடை, மாம் ஏகம் சரணம் பிரஜக. எப்படி நீ என்ன சரணம் அடைஞ்சிட்டியோ, உன்னுடைய புண்ணியத்தையும் நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டியோ, சர்வதர்மான் பரித்யஜ்ய, புண்ணியத்தையும் நீ எனக்கு அர்ப்பணம் பண்ண பிறகு உனக்கு பிறகு புண்ணியமும் எனக்கு வந்து சேர்ந்த பிறகு பாவம் மட்டும் உனக்கு தனியா இருக்குமா என்ன? அகம் துவாம் சர்வ பாபேப்யஹ, அப்படி ஒருவேளை ஏதாவது பாபங்கள் இருந்தால் கூட அதை நான் விளக்கிறேன். பாபங்கள் நீங்க சொல்றது ஏதோ பெரிய பெரிய பஞ்சமகா பாதகங்களை இங்க சொல்ல வரல. அது அசுர சம்பத்து, அவர்கள் இந்த நிலைக்கு வரக்கூட முடியாது. பஞ்சமகா பாதகங்கள் கொலை பண்றது, திருடுறது, பிறரை வெட்டி சாய்க்கிறது, பரஸ்திரீ சங்கமம் பண்றது, இதெல்லாம் பஞ்சமகா பாதகங்கள்ல வருது. இப்ப அத சொல்லல இங்க, அகம் துவாம் சர்வ பாபேபியோன்னு. அதுதான் எனக்கு கிருஷ்ணன் சொல்லிட்டானே, அகம் துவாம் சர்வ பாபேபியகான்னு சொல்லிட்டானே. அதனால நான் பாட்டு வெட்டு குத்து கொலை எல்லாம் கிருஷ்ணன் பாத்துக்கிறான் போ அப்படின்னு பண்றது இங்க அர்த்தம் கிடையாது. அகம் துவாம் சர்வ பாபேபியகா அப்படின்னு இங்க கிருஷ்ணன் சொல்றது நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த லோகாயுதத்துல கலியில இந்த தாமச யுகத்துல நம்ம சிக்க வச்சுக்காததே பாபம் தான்.
கச்சம் கட்டிக்காததே பாபம் தான். இங்க சிக்க வச்சுக்கிறது உடனே இது பிராமணர்களுக்கு மட்டும் லட்சணம்ங்கிறது கிடையாது, யாருக்கா இருந்தாலும் அது லட்சணம் தான். இந்தியா பாரத தேசம் முன்னாடி பிரிட்டிஷர்கள் இல்ல முகலாயர்கள் வரத்துக்கு முன்னாடி போய் பாருங்க, எல்லாருமே சிக்க வச்சுன்னு தான் இருந்தார்கள். எந்த வர்ணத்துல இருந்தாலும் எல்லாருமே சிக்க வச்சுட்டு இருந்தார்கள். எல்லாருமே வஸ்திரம் உடுத்துவார்கள், அதாவது கட்டிக்கிற வஸ்திரத்தை தான் உடுத்துவார்கள். அப்படிதான் இருக்கார்கள். அதுதான் நம்முடைய இந்தியாவினுடைய கலாச்சாரம், பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம். அதை விடுறதே பாபம் தான். ஏன்னா அதெல்லாமே தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே, அது சாஸ்திர பிரமாணப்படி நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு விதிச்ச பிறகு இந்த சாமானிய தர்மங்களை நம்ம விட்டதே பாபம் தான். அப்படித்தானே நம்ம இருக்கோம் இந்த வாழ்க்கையில, அப்படித்தானே நம்மளால இருக்க முடியுது. எல்லாராலையும் எந்நேரமும் கச்சம் கட்டிக்க முடியறதா, இல்ல எந்நேரமும் சிக்க வச்சுன்னு இருக்க முடியறதா, இல்ல எந்நேரமும் நம்ம புடவை உடுத்தின்னு இருக்க முடியறதா? அப்படிலாம் இருக்க முடியாம இதெல்லாம் கூட பாபம் தானே அப்படிங்கறத தான் பகவான் சொல்றான். சரி ஒழிஞ்சது போ, தாமச யுகம் எனக்கு தெரியும், இதனுடைய சிரமம் எனக்கு தெரியும், அதனால அகம் துவாம் சர்வ பாபேப்யஹா, இதெல்லாம் தான் பாபம்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர ஏதோ பெரிய பெரிய பஞ்சமகா பாதகங்களை வச்சுண்டு அந்த பாபத்தெல்லாம் கூட கிருஷ்ணன் விளக்கிடுவான்னு அர்த்தம் இல்லை. இங்க பாபம்னு சொல்லப்பட்டது யுகாந்தர விஷயமான பாபம். ஏதோ இந்த தேசத்துக்கு உட்பட்டு காலத்துக்கு உட்பட்டு நமக்குன்னு சில மாறுதல்கள் ஏற்படுறது இல்லையா, எல்லாமே குருமுகேன கத்துக்கணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது சாஸ்திரமா இருந்தாலும், இப்ப நமக்கு குருமுகேன அப்படி அவர் இருக்கிற இடத்துக்கு நேர போய் நம்மளால கத்துக்க முடியாம இருந்தாலும் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, கூகுள் மீட்ல ஜாயின் பண்ணிட்டாவது செய்யறோம் இல்லையா, இதெல்லாம் காலத்தினுடைய கட்டாயம். இந்த மாதிரி காலத்தினுடைய கட்டாயத்தினால சில மாற்றங்கள் ஏற்படுறது, அந்த மாற்றத்தினால சில பாபங்கள் நமக்கு வந்து சேர்றது. அப்படி இருந்தாலும் ஏதோ பித்ரு காரியம் தேவ காரியத்துக்கெல்லாம் தூய்மையாக ஓடுற நதியில தான் நம்ம போய் பண்ணணுங்கிறது சாஸ்திரம் விதிச்சாலும், இப்ப நம்ம இருக்கக்கூடிய பிளாட் சிஸ்டம்ல எங்கெங்கயோ எப்படியோ நமக்கு ஜலம் வருது, ஜலத்தினுடைய தூய்மைங்கிறது போயிடுத்து. ஆனாலும் நம்ம பித்ரு காரியத்தை விட முடியல, ஸ்ரார்த்தாதி கர்மாக்களை விட முடியல. இருந்தா அதுல வரக்கூடிய பாபங்கள் எல்லாம் சரி காலத்தை உத்தேசித்து இப்படிதான் இருக்கு காலம், என்ன பண்ணுவான், அதனால இதுல வரக்கூடிய பாபத்தெல்லாம் விலக்கு, ஏன்னா அவன் என்னுடைய சரணாகதன் அப்படிங்கிறதுனால அகம் துவாம் சர்வ பாபேப்யஹா, நமக்கு அறிஞ்சோ அறியாமலோ நம்மள அறியாம ஏற்படக்கூடிய பாபங்கள் இருக்கே, அதெல்லாம் தான் பகவான் விளக்கறேன்னு சொன்னானே தவிர பஞ்சமகா பாதகங்கள் பண்ணிட்டு பகவான் விளக்கறேன்னு அதை சொல்லல. இதனுடைய வியாக்கியானம் அதுதான். நமக்கு உடையவர் அழகா எடுத்து காட்டுறாரு. இத நம்ம பாபங்கள்னு சொல்றத காலத்தை உத்தேசித்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பாபங்களை பகவான் விளக்குவான். அகம் துவாம் சர்வ பாபேப்யஹ, சர்வ பாபேப்யஹான்னுட்டான். என்னென்ன பாபங்கள் உனக்கு காலத்தினால ஏற்படுறதோ, விதிக்கப்பட்டு ஏதோ நம்மளுடைய விதிவசமாக ஏற்படுறதோ, அத்தகைய பாபங்களை நானே விலக்கி பிறகு விளக்கின பிறகு என்ன ஆகும், மோக்ஷயிஷ்யாமி மா சுசகா, நீ எங்க போய் அடைவன்னு என்னதான் வந்து அடைவ, வேற எங்க போற, உன்னை எங்க விட போறேன், நான் பிடிச்சின்ற ஒரு ஜீவனை நான் விட்டுற போறேன்னா என்ன, மோக்ஷமிஷ்யாமி மா சுசகா, மோட்சத்தை இனி நான் உனக்கு கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஆச்சரியமான சரம ஸ்லோகம் பகவான் சொன்னது. இங்க சர்வசங்க பரித்தியாகிக்கு தான் மோட்சம் அப்படின்னு இல்லாம சர்வ கர்மங்களையும் பண்ணி அதை தியாகம் பண்ணவனுக்கு புண்ணியத்தையும் தியாகம் பண்ணி பாபத்தையும் தியாகம் பண்ணி நம்மளுடைய ரெண்டு பெட்டியை நம்ம கையில சுமந்துண்ட பாபம் புண்ணியம்னு நம்ம சுமந்துண்டு போர்ச்சே, அதை ரெண்டுத்தையும் அங்க விடுங்கிறான் பகவான். ரெண்டு கை என்ன வரியா என்ன கொண்டு வர, கையில என்ன கொண்டு வர, இதோ இந்த கையில பாபம் இந்த கையில புண்ணியம். பாபத்தை முதல்ல புண்ணியத்தை கீழே போடு, முதல்ல கீழே போடாது, எனக்கு வேண்டாம், புண்ணியத்தை கீழே போடு. சரி பாப்போம், அதை தள்ளு, அதை நான் தள்ளுறேன், புண்ணியத்தை நீ கீழே போடு, கிருஷ்ணார்ப்பணம்னு நீ கீழே போடு புண்ணியத்தை. அந்த கையில பாவ பெட்டி வச்சுட்டு இருக்கியா, அதை நான் ஒரு எட்டி ஒரு உத விடுறேன் வா, அந்த பாபத்தை நான் விளக்குறேன், விளக்கிட்டு எதுவும் இல்லாம உடுத்திய வஸ்திரத்தோட வா அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அது போல எதுவுமே இல்லாம வா, வந்தா நான் அவனை ஏத்துக்கிறேன். எல்லாத்தையும் கட்டிட்டு வந்தா வைகுண்டத்துக்கு வர முடியாது, இந்த ஒரே ஒரு லோகத்துலதான் நீ எதையும் கொண்டு வராதங்கிறான். மீதி எல்லா லோகத்திலையும் எதையாவது கொண்டு வந்தாதான் விடுவான். ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னா அது புண்ணியத்தை கட்டின்னு போனாதான் போக முடியும், இல்ல தப்போ லோகத்துக்கு போகணும்னா நீ தபசு பண்ணியிருந்தாதான் போக முடியும், பித்ருலோகத்துக்கு போகணும்னா நீ அத்தகைய ஸ்ரார்த்தாதி கர்மாக்கள் நீ பண்ணி அதுக்கு அதிகாரியா இருந்தாதான் பித்ருலோகத்துக்கு போக முடியும். நரகத்துக்கு போகணும்னா கூட நீ பாப்பத்தை சுமந்துண்டாதான் நரகத்துக்கு போக முடியும். ஆனால் இந்த ஒரு லோகத்துலதான் நீ எதையுமே கொண்டு வராதங்கிறா. எதை கொண்டு வரணும், மாமேகம் சரணம் பிரஜ, கிருஷ்ணா நான் உன்னை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு வா போறோம், அதை மட்டும் சொல்லிட்டு வா,
அதை மட்டும் அனுசந்தானம் பண்ணிட்டு வா. இந்த ஒரு இப்படி ஒரு கருத்து, இப்படி ஒரு பர்த்தா யாரு இருப்பான்? எங்க போனாலுமே இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு சொல்றவாதான் இருப்பாளே தவிர அவன் ஒருவனே பரம புருஷன். அவன் ஆசிரியச்சவர்கள் எல்லாருமே ஸ்திரீகள் தான். அப்படி இருக்கு இந்த ஸ்திரீகளுக்கு நம்ம அத்தனை பேருமே ஸ்திரீகள் தான். அவனே பரம புருஷன் இருக்கிறச்சே எல்லாம் இதை கொண்டு வா அதை கொண்டு வா, இதை கொண்டு வந்தா ஏத்துக்கிறேன் அதை கொண்டு வந்தா ஏத்துக்கிறேன்னு சொல்ற லோகங்கள்ல எதையுமே கொண்டு வராத நீ அப்படியே வா அப்படின்னு சொல்ற ஒரு கர்த்தா யாரு இருப்பான்? அத்தகைய ஒரு தெய்வம் எங்க இருக்கு? அத்தகைய தெய்வம் கிருஷ்ணன் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜக அஹம் த்வாம் சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. இப்ப இந்த 3 சரணாகதியுமே பார்ப்போம். இது உத்தம சரணாகதி. கடைசியா இப்ப சொன்னது இதோட கீதா சாஸ்திரம் பூர்த்தி ஆறுது நமக்கு. இந்த சரம ஸ்லோகம்னு ஏன் அதுக்கு பேர் வந்ததுன்னா இதுக்கு மேல இனி கேட்க வேண்டியது ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் அதுக்கு பேரே சரம ஸ்லோகம்னு பெயர். இல்ல 3 விதம் இதுலயுமே அதமம் மத்தியமம் உத்தமம்னு ஆயிருக்கு. முதல்ல கீழேந்து ஆரம்பிப்போம். இது 56வது ஸ்லோகத்துல இருக்கு. சர்வ கர்மாண்யபி சதா குர்வானோ மத்வ்யபாஸ்ரயஹ. இதுல என்ன சொல்றான்? என்னென்ன கர்மாக்கள் அவன் பண்றானோ எல்லாம் பண்ணிட்டு கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணனை சரணம் அடையிறவன அப்படி என்னால விட்டுட முடியாது அவனையும். ஏன்னா அவன் என்ன கர்மாக்கள் பண்ணாலும் அவன் கடைசியா அதை கொண்டு வந்து எனக்கு தான் கொடுக்குறான். அவன் 4 பேருக்கு போய் என்ன சம்பாதிச்சாலும் என்ன விழுந்தடிச்சு எது செஞ்சாலும் கடைசியா வந்து கிருஷ்ணான்னு என்னதான் பாக்குறான். அதனால அவனை விட்டுட முடியாது. இது ஒரு விதமான கீழ் லெவல். அதனால அவனையும் விட்டுட முடியாது, அவனையும் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு தான் சாஸ்வதம் பதமவ்யயம். அவனுக்கு உண்டு சாஸ்வதமா, அவனுக்கு பதமவ்யயம், என்னுடைய பதம் உண்டு அப்படின்னு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லிட்டான். அடுத்தது மத்தியமம். மத்தியமம் என்னன்னா மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குருகு. முதல்ல சொல்லப்பட்டது சர்வ கர்மாண்யபி சதா. இதுல பாப கர்மமும் இருக்கு புண்ணிய கர்மமும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. பாபமும் செய்வான் புண்ணியமும் செய்வான். அறிஞ்சோ அறியாமலோ பாப்பமும் செஞ்சுடுவான், புண்ணியமும் அப்பப்ப செஞ்சுட்டு இருப்பான். எது செஞ்சாலும் கிருஷ்ணா அப்படின்னுவான். அப்படி பண்றவனுக்கு சரி அது ஏதோ என் பேரை சொல்றானே அதுக்காக அவனை விட முடியாது. ஆனால அவனையும் நான் பிடிச்சுதான் வச்சுக்கிறேன். அஜாமிலாதிகளை போல. அஜாமிலாதிகள் நிறைய தப்புகளும் பண்ணியிருக்கார்கள். அப்படி இருக்கு, அதுக்காக அஜாமில நான் கைவிட முடியாது. அதனால அவனையும் பிடிச்சுதான் வச்சுக்கிறேங்கிறான். இது கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு பகவான் சொல்ற வார்த்தைகள். மத்திய ஸ்தானத்துல இருக்கிறவர்களுக்கு பாப கர்மா இருக்காது, புண்ணிய கர்மாக்கள் மட்டும் இருக்கும். முதல்ல கீழ் ஸ்தானத்துல இருக்கிறவர்களுக்கு பாபம் புண்ணியம் ரெண்டுமே இருக்கும், ரெண்டுமே கலந்து இருக்கும். மத்தியம ஸ்தானத்துல இருக்கிறவர்களுக்கு பாபம் இருக்காது, புண்ணியம் மட்டிலும் இருக்கும். மன்மனாமவ பவ பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குருகு. மாம் நமஸ்குரு, என்னையே வந்து ஆசிரியிப்பான், என்னையே சரணம் அடைவான். அவன் எதுவும் பாப காரியங்கள் பண்ண மாட்டான், ஆனா புண்ணிய காரியங்கள் நிறைய பண்ணுவான். அம்பரீஷ சக்கரவர்த்தி நிறைய ஜனங்களை நல்ல சௌக்கியமா வச்சிருந்தார், ஏராளமான தான தர்மம் பண்ணார், புண்ணியங்கள்லாம் பண்ணார். அது துருவனை போல, துருவனும் அப்படிதான். அவனு இவர்கள்லாம் மத்தியில இருக்கக்கூடியவர்கள், மத்தியம ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் என்னையே நமஸ்கரிப்பார்கள், பாப காரியத்துக்கு போக மாட்டார்கள், புண்ணிய காரியத்தையே செய்வார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் மத்தியமர்கள். அவர்களை நான் விடுவேனோ? அவர்கள் எனக்கு பிரியத்துல ரொம்ப பாத்திரமானவர்கள் அவர்கள். அதனால அவர்களை என்னால விட முடியாது. மத்தியம ஸ்தானத்துல இருக்கிறவர்களுக்கு இது பிரதிஜானே பிரியோசிமே. பிரியோசிமேன்னு சொன்னது அவர்களை தான். பிரியோசிமே, எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அவர்கள். ஏன்னா பாப காரியத்துக்கு எப்ப அவர்கள் போலியோ புண்ணிய காரியங்கள் செய்யறார்களோ அதுவும் நமஸ்குரு, என்னையே நமஸ்கரித்து எல்லாம் கிருஷ்ணனுக்குன்னு செய்யறவர்கள் மத்தியம ஸ்தானத்துல இருக்கிறவர்கள். உத்தம ஸ்தானத்துல இருக்கிறவர்கள் தான் 3வது ரகம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய, அவர்கள் எது செஞ்சாலும் பரித்யஜ்ய தியாகம் பண்ணி மாமேகம் சரணம் விரஜ. உத்தம சரணாகதி இதுன்னு சொல்லி முடிக்கிறதுல ஒண்ணு தப்பில்லையே. அதுக்காக அதமர்களையோ மத்தியமர்களையோ கைவிட்டுட்டான்னு நீங்க அர்த்தம் இல்ல. அவர்களுக்கான ஆறுதல் இது. ஆறுதல் எது? அதுக்காக அவர்களுக்கு உடனே உத்தம மோட்சம் இஷ்யாமின்னு அங்க சொல்லல, மோட்சம் கொடுத்துடுறேன்னு அங்க சொல்லலையே. அதுக்குதான் அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள்னு சொல்லியிருக்கான். சொல்லி கீழ்ஸ்தானத்துல இருக்கிறவன மெதுவா மத்திய ஸ்தானத்துல கொண்டு வருவான். மத்தியம ஸ்தானத்துல இருக்கிறவர்களுக்கு உத்தம ஸ்தானத்துல கொண்டு வந்து அவர்களுக்கு மோட்சம் கொடுக்க முடியுமே தவிர கீழே நீரு அப்படியே மோட்சம் கொடுத்துடுறேன்னு சொல்ல முடியாது பகவானாலையும். மெல்ல 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 சரி, அவனுக்கு கிருஷ்ணா கிருஷ்ணன் என் பேரை தானே சொல்றான். அதுதான் பகவான் பூர்வ அத்தியாயங்கள்லயே சொல்லிட்டான். அவனிடத்துல ஏதாவது தோஷம் இருந்தா கூட அதை நான் பாத்துக்கிறேன், நான் பார்த்து அவனை விளக்குறேன்.
க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, சீக்கிரமா அவனும் திரும்பி வருவான் என்கிட்ட. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மான்னு சொல்லியிருக்கான், சீக்கிரமா அவனும் மாறிடுவான் அப்படின்னு. கீழ்ஸ்தானத்துல இருக்க கூடியவர்களுக்கும் மத்தியம ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு ஆறுதல் இது. இல்லைன்னா கீதையை பார்க்க முடியாது. இல்லைன்னா கீதையில அப்படி இருக்கிறவர்களுக்கு தான் சர்வசங்க பரித்தியாகின்னு தாம் எது செஞ்சாலும் கிருஷ்ணார்ப்பணம்னு விடுறவர்களுக்கு தான் மோட்சம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டான். இனி நமக்கெல்லாம் எங்கப்பா இது கிடைக்க போறது அப்படின்னு நினைச்சு அவர்கள் எங்கேயாவது சரி இனிமே நான் சேவிச்சா என்ன சேவிக்காட்டா என்ன எனக்கு எப்படியும் கிடையாதுன்னு கிருஷ்ணன் சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் போயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் அவர்களை பிடிச்சு வச்சுக்கிறான் பகவான். உனக்கும் உண்டு, கொஞ்ச நாள் கழிச்சு உண்டு, வா நீ இந்த நிலைக்கு வா, உனக்கும் உண்டு, அதுக்காக உன்னை நான் கைவிட மாட்டேன். சாஸ்வதம் பதமவ்யயம் இது அதமர்களுக்கு, பிரிய பிரியோசி மே இது மத்தியமர்களுக்கு. சாஸ்வதம் உன நான் இன்னைக்கு விட மாட்டேன், சாஸ்வதமா உன்னை பிடிச்சு வச்சுக்க போறேங்கிறது அதமர்களுக்கு. எனக்கு அவர்கள் பிரியமானவர்கள் அப்படிங்கிறது மத்தியமர்களுக்கு. உத்தமர்களுக்கு மோக்ஷயிஷ்யாமி மாசுஜா, அதுக்காக இவர்களை ஆதரிக்கணுங்கிறதுக்காக உத்தமர்களை விட முடியாது இல்லையா, உத்தம ஸ்தானத்தை விட்டுட முடியாது இல்லையா. மத்தியமர்களையோ அதமர்களையோ ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உத்தமர்களை விட முடியாது. அதனால அவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி உத்தமர்களை கையில காண்பிச்சு மத்தியமர்களையும் அதமர்களையும் அவர்கள் ஸ்தானத்துல உயர்த்தறான் பகவான். அதமர்களாகிய அஜாமிளனை கையில பிடிச்சுண்டு மத்தியமர்களாகிய இருக்கக்கூடிய துருவன் போன்றவர்களை காட்டி பிறகு உத்தமர்களா இருக்கக்கூடிய சுகபிரம்மம் போன்ற ரிஷிகளை காண்பிச்சு இவர்கள் உத்தமர்கள், இவர்கள் நிலைக்கு நீங்களும் வரணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார் நமக்கு பாஷ்யக்காரர். நமக்கு ரொம்ப அழகா இந்த 3 விதத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்லி சரம ஸ்லோகத்தை இதோட பாஷ்யக்காரர் பூர்த்தி பண்றார். பிறகு கீதை இன்னும் முடியல. கிருஷ்ணன் இதுதான் இனி சொல்ல வேண்டியது இதுதான் அப்படின்னு மிக ரகசியமானதுன்னு சொல்லி 66வது ஸ்லோகத்துல இது சொல்லிட்டான். சொல்லி மறுபடியும் 67வது ஸ்லோகத்துல இன்னும் சொச்ச ஸ்லோகம் இருக்கு, அதையும் நம்ம அனுபவிச்சு முடிச்சிடுவோம். 67வது ஸ்லோகத்துல கண்ணன் என்ன சொல்றான், இதம் தே நாதபஸ்காய நாபக்யாய கதாச்சனக நசாசுஷ்ரூஷவே வாச்யம் கோ நசபாம் யோப்யசூயதி. இந்த ரகசியமான ஞானத்தை யாருக்கு தபஸ் இல்லையோ யாருக்கு பக்தி இல்லையோ அவளுக்கெல்லாம் போய் இத சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். நமக்கு சுலபமா போயிடுத்து இப்ப இந்த சரம ஸ்லோகம், யார பார்த்தாலும் சர்வ தர்மான் பரித்தியஜன் சொல்லிட்டு போயின்னு இருக்கா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்கிறான் கிருஷ்ணன். இதம் தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சன, நாபக்தாய கதாச்சன, என் பக்தியில இல்லாதவனுக்கு இத போய் சொல்லாதங்கிறான். அவன் கேட்கறதுக்கு இதுக்கு அதிகாரியே இல்லைங்கிறான். நம்ம யாராவது அப்படி சொன்னா கூட நம்ம ஜாக்கிரதையா மாத்திக்கணும். இனிமே சரம ஸ்லோகம்ங்கிறது அதுக்கான அதிகாரிகள் இருக்கா, அப்படி யாருக்குன்னா போய் அப்படி சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிட்டா கூட அவர்கள் கேளனம் பண்ணிட்டு போவான். மாமேக்கம் சரணம் பிரஜங்கிறத கேட்டுட்டு அது எவ்வளவு பெரிய வியாக்கியானம், எவ்வளவு பெரிய விஷயம், அதை கேட்கிற விஷயத்த அவர்கள் கேளனம் பண்ணிட்டு போவார்கள். அப்படியா இப்படி சொன்னா நான் கிருஷ்ணன் அப்படின்னு ஏளனம் பண்ணிட்டு போறவர்களுக்கு போய் சரம ஸ்லோகத்துல சொல்லலாமோ, நாபக்தாய கதாச்சன, நாபக்தாய கதாச்சன, என் பக்தன் இல்லாதவனுக்கு இதை சொல்லக்கூடாது அப்படின்னு 67வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றான். நசாசுஷ்ரூஷ வேவாச்யம் நசமாம் யோப்ய சூயதி. விளக்கப்படாத விஷயங்கள் இதெல்லாம் மிகவும் ரகசியமானது. அதனால என்னிடத்துல பக்தி இல்லாதவனுக்கு இத போய் சொல்லிட்டு இருக்காத அர்ஜுனா. கிருஷ்ணன் சொன்னான்னு எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காத. துரியோதனாதிகளுக்கு எல்லாம் போய் சொல்ல முடியுமா? இத சொன்னா அதுக்கும் ஹாயின்னு ஒரு அட்டகாசம் பண்ணுவான், ஒரு சிரிப்பான். அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் போய் சொல்லாத. இந்த சரம ஸ்லோகத்தை யார்ட்டையும் போய் சொல்லிடாத, ஜாக்கிரதையா வச்சுக்கோங்கிறான். இதம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வ அபிதாஸ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா காகா மாமே வைஷ்யத்ய சம்சயஹ. 68வது ஸ்லோகம். பக்தர்களுக்கு இதை யார் விளக்குறாளோ, என்னுடைய பக்தி தொண்டுல யார் ஈடுபடுறார்களோ அவர்கள் இறுதியில் நிச்சயமா என்னிடத்திலேயே வரார்கள். மாமே வைஷ்யத்ய சம்சயஹ, மாமே வைஷ்யத், என்னிடத்திலேயே அவர்கள் வரார்கள். இந்த பகவானுடைய
இந்த கீதா சாஸ்திரத்தை யார்கள் பக்திமான்களா பார்த்து விளக்கணும். யார் பக்திமான்களோ அவர்களுக்கு போய் விளக்கணுமே தவிர போற வரவர்களுக்கெல்லாம் போய் நான் கீதை சொல்றேன் வா உட்காரு கேளுன்னு சொல்லக்கூடாது. அத்தகைய இந்த கீதா சாஸ்திரத்தை யாரெல்லாம் பிறர்களுக்கு விளக்கிறார்களோ அவர்கள்லாம் நிச்சயம் வந்து என்னை சேருவார்கள். மாமே வைஷ்யத்ய சம்சயா, என்னுடைய கீதையை உள்ளபடி புரிஞ்சுண்டு யார் அத பிறர்களுக்கும் விளக்கிறார்களோ, பிறர்களுக்குன்னா பக்தர்களுக்கு, யார் என்னுடைய பக்தர்களுக்கு, மத் பக்தஹா நீங்க சொல்லிருக்க, மத் பக்தேஷ்வபி தாஸ்யதி, என்னுடைய பக்தர்களுக்கு யார் இந்த கீதையை விளக்கிறார்களோ அவர்கள் என்னிடத்திலேயே வந்து சேர்றார்கள். நச தஸ்மான் மனுஷ்யேஷு கஷ்சின் மே பிரிய கிருத்தமஹ பவிதா நசமே தஸ்மாத் அன்யஹ பிரியதரோ புவி. இந்த கீதா சாஸ்திரத்தை தெரிஞ்சின்றவன் அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன். பிரியதரோ புவி, இந்த புவனத்திலேயே எனக்கு பிரியமானவன் இந்த கீதா சாஸ்திரத்தை தெரிஞ்சின்றவன். அந்த கீதா சாஸ்திரத்தை எவன் ஒருத்தன் தெரிஞ்சுட்டானோ அவன் என்னுடைய பிரியத்துக்கு பாத்திரம் ஆயிட்டான். கஷ்டின் மே பிரிய கிருத்தமஹா, கிருஷ்ணனுடைய பிரியத்தை சம்பாதிக்கிறத தவிர வேற என்ன இருக்கு இந்த லோகத்துல? அதனால பவிதா நசமே தஸ்மாத் அன்யஹா பிரியதரோ புவி, அவனை விட பிரியமானவன் இந்த பூலோகத்துல வேற யாரும் ஆக முடியாது எனக்கு. அத்தகைய என்னுடைய பிரியத்துக்கு பாத்திரமாக ஆயிட்டான் இந்த கீதா சாஸ்திரத்தை கேட்டவன். 70வது ஸ்லோகம். அத்யேஷ்யதே ச ய இமம் தர்ம்யம் சம்வாதமாவயோகோ ஞான யஜ்ஞேன தேனாஹம் இஷ்டஹ ஸ்யாமிதி மே மதிஹி. சரம ஸ்லோகத்தோட கீதா சாஸ்திரம் பூர்த்தி ஆயிடுது. இதுக்கு பிறகு பகவான் இனி மேற்கொண்டு இந்த கீதையை யார் படிக்கலாம் எப்படி படிக்கலாம்ங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதனால ஞான யஜ்ஞேன தேனாகம், இது ஒரு பெரிய ஞான யஜ்ஞம் பா அர்ஜுனா. நானும் நீ இப்ப சம்பாஷணம் பண்ணின்றது ஒரு பெரிய ஞான யஜ்ஞம். ஞான தானம் தான் உலகத்துல சிறந்தது. அத்தகைய ஞான யஜ்ஞத்தை யார் செய்யறார்களோ, யார் இந்த கீதா பிரவச்சனத்தை கேட்கிறார்களோ, யார் இந்த கீதைய அனுசந்தானம் பண்றார்களோ, அத்தகைய ஞான யஜ்ஞத்துல ஈடுபடுறவர்கள் முழுமையாக என்னை வந்து அடையறார்கள். ஞான யஜ்ஞேன தேனாகம் இஷ்டஹா ஸ்யாமிதி மே மதிஹி. மே மதிஹி, என்னை தவிர அவன் வேற எங்க போவான்னு கேட்கிறான். என் தவிர வேற அவன் எங்க போயிட போறான்? அவன் என்னதான் வந்து அடைவான்? 71வது ஸ்லோகம். ஸ்ரத்தாவன நசூயஸ்ய ஸ்ருணுயாதபி யோ நரஹ சோபி முக்தஹ சுப்ரான் லோகோ லோகான் பிராப்னுயாத் புண்ணிய கர்மணாக. எவன் ஒருவன் ஸ்ரத்தையோட கூட இந்த பகவத்கீதையை படிக்கிறானோ, ஏன்னா இந்த சரம ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் தெரிஞ்சு உள்வாங்கி அதனுடைய அர்த்தத்தோட அனுபவிக்கிறதுங்கிறது வேற. ஆனால் ஸ்ரத்தையோட கூட எவன் ஒருவன் இது கீதப்பா, கிருஷ்ணன் சொன்ன கீதப்பா அப்படிங்கிறதுனாலயே ஸ்ரத்தையோட யார் ஒருவன் இத சிரவணம் பண்றானோ பட்டனம் பண்றானோ அவன் புண்ணிய கர்மடாம், அவன் புண்ணிய கர்மத்துக்கு ஆளாகாரான். புண்ணிய கர்மத்தை சம்பாதிச்சுன்னு என்ன பண்ண போறோம்? மறுபடியும் புண்ணியத்தை கட்டிண்டா நீ ஸ்வர்க்கத்துக்கு தான் போறேன்னு சொல்றானே பகவான் தான். புண்ணியத்தை கட்டிண்டு நான் என்ன பண்ண போறேன்? அதுக்குதான் சர்வ தர்மான் பரித்தியஜ்யன்னு சொல்லிட்டான். அதுதான் தர்மத்தை தியாகம் பண்ணுன்னு முதல்லயே சொல்லிட்டான். இருந்தாலும் இதனுடைய அர்த்தங்கள்லாம் உள்வாங்கி நம்ம இப்ப தெரிஞ்சுட்டோம். உள்வாங்கி தெரிஞ்சுக்காம ஏதோ யதார்த்தமா தெரிஞ்சின்றவர்களுக்கு அதுக்காக படிச்சதனுடைய பிரயோஜனமாகவே உனக்கு புண்ணியத்தை கொடுத்துடுறேன். புண்ணியத்தை கொடுத்தா நீ வேற நல்ல சரீரத்தை எடுத்து அந்த நல்ல சரீரத்தில் மூலமா இதனுடைய வியாக்கியானங்களை தெரிஞ்சுட்டு நீ என்ன சரணம் அடைவாய் அப்படிங்கிறது இங்க நோக்கமாக தெரியப்படுறது நமக்கு. அடுத்து 72வது ஸ்லோகம். கச்சி தேஸ்ருது தம் பார்த்தா த்வயைகாக்ரேண சேதசாகா கச்சித் ஞான சம்மோகஹா பிரணஷ்டஸ்தே தனஞ்சயாகா. 72வது ஸ்லோகத்தோட பகவானுடைய வாக்கியம் இங்க முடியறது. பகவான் கடைசியா என்ன சொல்றான்? இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு பகவான் அர்ஜுனனை பார்த்து கேட்கிறான், அர்ஜுனா
கஷ்சித்தே ஸ்ருதுதம் பார்த்தா त्वयैकाग्रेण चेतसा कच्चिद् ज्ञान कच्चिद् अज्ञान सम्मोहः प्राणष्टस्ते धनञ्जयाः कश्चित् கஷ்சித்தே ஸ்ருதுதம் பார்த்தா. ஏ பார்த்தா, என்ன உன்னுடைய சந்தேகங்கள்லாம் தீந்துதா? உன்னுடைய அஜ்ஞானங்கள்லாம் தீந்துதா? இன்னும் உனக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? கச்சித் அஜ்ஞான சம்மோக, அஜ்ஞான சம்மோகம் எல்லாம் உனக்கு தீந்துதாப்பா. பிரணஷ்டஸ்தே தனஞ்சயா, பிரணஷ்டஸ்தே தனஞ்சயா, உனக்கு ஏற்பட்டக்கூடிய கலக்கங்கள்லாம் தீந்துதா? இல்ல இன்னும் மறுபடியும் ஏதாவது சந்தேகம்னு அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்க போறியா? உனக்கு எல்லாம் தீந்துதா? சந்தேகம் எல்லாம் தீந்துதா? எல்லாம் புரிஞ்சுதா? எல்லாமே உனக்கு எதுல சந்தேகம் கேளு. கர்மயோகத்துல ஏதாவது சந்தேகமா? பக்தி யோகத்துல ஏதாவது சந்தேகமா? ஞான யோகத்துல ஏதாவது சந்தேகமா? உனக்கு இன்னும் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல எல்லாம் தீண்டுதா? பிரணஷ்டஸ்தே தனஞ்சயா அப்படின்னு இங்க 72வது ஸ்லோகத்தோட பகவானுடைய வியாக்கியானம் முடிய, வாக்கியம் முடிய, அர்ஜுன உவாச்ச 73வது ஸ்லோகம் கடைசியா அர்ஜுனன் சொல்லி முடிக்கிறான். நஷ்டோ மோகஹ ஸ்மிருதிஹி லப்தாத்வத் பிரசாதான் மயாச்யுதாக ஸ்திதோஸ்மி கத சந்தேகः கரிஷ்யே வசனம் தவ கரிஷ்யே வசனம் தவ. அர்ஜுனன் என்ன சொல்றான் கடைசியா? நஷ்டோ மோகக, என்னுடைய மோகங்கள்லாம் நஷ்டமாச்சு, சந்தேகங்கள்லாம் வியர்த்தமாச்சு, என்னுடைய கலக்கம்லாம் தீண்டே போச்சு, இனி எனக்கு எந்த கலக்கமும் இல்ல. அச்சுதா, உன்னுடைய பிரசாதத்தினால, பிரசாதாத் அச்சுதா, உன் எவ்வளவு பெரிய கிருபை பண்ணிட்ட எனக்கு. அச்சுதா, உன்னுடைய பிரசாதத்தினால இனி எனக்கு எல்லா சந்தேகமும் தீண்டுது. அப்படியா? எல்லாமே தீண்டுதாப்பா. கர்மயோகம் தீண்டுது, பக்தி யோகம் தீண்டுது, ஞான யோகம் புரிஞ்சுது, எல்லாம் புரிஞ்சுது. பின்ன கடைசியா சொல்லி முடிச்சேனே மோட்ச சாதனமா, அது எல்லாம் புரிஞ்சுது. பின்ன என்ன தெரிஞ்சுட்டாய்? என்ன தெரிஞ்சுட்டாய்? எப்போதுமே ஒரு டீச்சிங் முடிச்சாச்சுன்னா, நம்ம சொல்லி கொடுத்து முடிச்சாச்சுன்னா அந்த வாத்தியார் என்ன தெரிஞ்சுட்ட அப்படின்னு கேட்பாளா இல்லையா? அதுதான் இங்க கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணன் கேட்கிறான், என்ன தெரிஞ்சுட்டாய்? என்ன தெரிஞ்சுட்ட? சாராம்சம் என்ன தெரிஞ்சுட்டாய் அப்படின்னு. கரிஷ்யே வச்சனம் தவ, அர்ஜுனன் சொல்ற வாக்கியம் கரிஷ்யே வச்சனம் தவ, நீ சொன்னதை கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். கரிஷ்யே வச்சனம் தவ. இந்த கீதா சாஸ்திரத்தினுடைய சாராம்சம், கீதை கேட்கிறவர்கள் எல்லாம் கரிஷ்யே வச்சனம் தவ, உன்னுடைய வாக்கியப்படி நடக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டேன். என்னுடைய மோகங்கள்லாம் நஷ்டமாகி, சந்தேகங்கள்லாம் வியர்த்தமாகி, என்னுடைய கலக்கம் எல்லாம் தீந்து போய் கரிஷ்யே வச்சனம் தவ, நீ சொன்னதை கேட்கிறேன் கிருஷ்ணா, நீ சொன்னதை கேட்கணும்னு புரிஞ்சுட்டேன். கரிஷ்யே வச்சனம் தவ. அப்பாடா, வாடா வழிக்கு வா, இவ்வளவு நேரம் இதுக்குதான் பாடுபட்டேன் வா. இவ்வளவு நேரம் பாடுபட்டது எடுத்த உடனே மாமேகம் சரணம் பிரஜன்னு சொல்லியிருந்தா அர்ஜுனன் புரிஞ்சுட்டு இருக்க மாட்டான். அதனால இவ்வளவு உபதேசம் பண்ணி முடிச்சு கடைசியா அர்ஜுனன் புரிஞ்சுண்ட, எதை புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுட்டான். அவன் கர்மயோகம் புரிஞ்சுட்டானோ, பக்தி யோகம் புரிஞ்சுட்டானோ, ஞான யோகம் புரிஞ்சுட்டானோ தெரியல. கரிஷ்யே வசனம் தவ, அதுதான் சாராம்சம். கிருஷ்ணன் சொல்படி கேட்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டேன் அப்படின்னு உடனே முடிஞ்சது கீதா சாஸ்திரம் அப்படின்னு பகவானும் அதோட நிறுத்திட்டான். சஞ்சயோ வாச்ச 74வது ஸ்லோகம் இது அப்படியே சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லி சஞ்சயனும் முடிக்கிறார். இத்யகம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய ச மகாத்மனஹ சம்வாதம் நிமஸ்ரௌஷம் அத்புதம் ரோமஹர்ஷணம். அத்புதம் ரோமஹர்ஷணம். இப்படி கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பண்ணக்கூடிய அந்த சம்பாஷணைய பார்த்து, கீதா சம்பாஷணைய பார்த்து, பார்த்தஸ்ய வாசுதேவஸ்ய, வாசுதேவனும் பார்த்தனும் பண்ணக்கூடிய அந்த கீதா சம்பாஷணைய பார்த்து அற்புதமான காட்சி மகாராஜா. திருதராஷ்டிரனுக்கு சொல்றான், அற்புதம் ரோமஹர்ஷனம். ரோமஹர்ஷனம்னா மேனி சிலிர்த்துது. ரோமஹர்ஷனம் அப்படியே புல்லரிச்சு போச்சுங்கிறார். மேனி சிலிர்த்து, அப்படியே மேனி சிலிர்த்து போய் கண்கள்னால ஆனந்த பாஷ்பம் விட்டுட்டு சஞ்சயன் அங்க உட்கார்றான். அத்புதம் ரோமஹர்ஷனம் அப்படின்னு சொல்லி, இது எதனால எனக்கு கிடைச்சது மகாராஜா? வியாச பிரசாதத்தினால கிடைச்சது. வியாசரும் பகவான் தான்.
ஏன்னா வியாசாய விஷ்ணு ரூபாய இத்தகைய அங்க கிருஷ்ணன் சொன்னான்னா வியாச பிரசாதத்தினால நமக்கு இது கிடைச்சதுங்கிறதுனால 75வது ஸ்லோகம் வியாச பிரசாதாத் ஸ்ருத வானேதத் குஹ்யமஹம் பரமம் குஹ்யமஹம் பரமம் வியாச பிரசாதாத் வியாச பிரசாதத்தினால மகாராஜா எனக்கு இவ்வளவும் கிடைச்சதுன்னு சஞ்சயன் சொல்றான். இது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம எல்லாருக்குமே இது பொதுதான். வியாச பிரசாதத்தினால் நம்ம எல்லாருக்கும் இந்த பகவத்கீதை கிடைச்சது. யோகம் யோகஸ்வராத் கிருஷ்ணஹா சாக்ஷாத் கதயத் ஸ்வயம். அத்தகைய வியாச பிரசாதத்தினால இவர்கள் 2 பேர் குஞ்சல குட்டிகளா அப்படி ஒரு சம்பாஷணைகள் பண்ணிட்டாளே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் யுத்த களத்துல உட்காந்து அத வியாச பிரசாதத்தினால நானும் தெரிஞ்சுட்டேனே அப்படின்னு அங்க சஞ்சயன் சொல்லி ராஜன் திருதராஷ்டிரனை கூப்பிடுறார். 76வது ஸ்லோகம் ராஜன் சம்ஸ்மிருத்ய சம்வாதம் விதம் அத்புதம் கேசவார்ஜுனயோஹோ புண்ணியம் ஹ்ரிஷ்யாமி ச முகுர்முகு. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நடத்தின இந்த அற்புதமான ஒரு சம்பாஷணைய மீண்டும் 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 அதை நினைச்சு நான் பரவசம் அடையறேன். ஹ்ரிஷ்யாமி ச முகுர்முகு தச்ச சம்ஸ்மிருத்ய ரூபமத்யத்புதம் ஹரேஹ விஸ்மயோ மே மகான் ராஜன் ஹ்ரிஷ்யாமி ச புனః. திருதராஷ்டிரன் என்ன கேட்டானோ என்னமோ தெரியல. ராஜன்னு கூப்பிட்டு வேற சொன்னா நடுவுல ஒரு தரம் சஞ்சய வாச்சன்னு வந்தது. என்ன விஸ்வரூபம் காட்டுறச்சு அத்புத காட்சின்னு சஞ்சயன் நடுவுல சொன்னதாக தெரிஞ்சது. இதுல இருந்து சஞ்சயன் எல்லாத்தையும் திருதராஷ்டிரனுக்கு சொன்னா நம்ம புரிஞ்சுண்டானா புரிஞ்சுக்கலையா இல்ல புரியாத மாதிரி உட்காந்து இருக்கானா ஒன்னும் புரியல. திருதராஷ்டிரனுடைய நிலையே அங்க என்னன்னு தெரியல. ஆனா சஞ்சயனோ இங்க கூப்பிட்டு அத்தகைய அத்புத ரூபம் அந்த விஸ்வரூபத்தை நினைவு மூட்டுறாரு இங்க சஞ்சயன். விஸ்வரூபம் கண்டேனே மகாராஜா, அத்புத ரூபத்தை கண்டேனே மகாராஜா, விஸ்மயோ மே மகாராஜா அந்த விஸ்வரூப காட்சியே என் கண்கள்ல வந்து நிக்கிறது. நான் அர்ஜுனனை தவிர அங்க பார்த்தது சஞ்சயன் தான். அதனால வேற யாருக்கும் கிடைக்காத காட்சி அந்த விஸ்வரூபத்தையே தியானம் பண்ணிட்டு சஞ்சயன் முடிக்கிறார். கீதா சாஸ்திரத்தை சஞ்சயன் அங்க முடிக்கிறார். மகாபாரதத்துல எப்படி முடிக்கிறார்? மங்களமா முடியறது. ஏதோ கீதையினுடைய முடிவு அடுத்தது யுத்தத்தினுடைய ஆரம்பம்னு இல்லாம மங்களமான முடிவு. என்ன முடிவு அப்படின்னு பார்த்தா கடைசி ஸ்லோகம் பகவத்கீதையினுடைய கடைசி அங்க பகவானுடைய வாக்கியம் அங்க அதோட முடிஞ்சுடுது. கடைசியே அங்க நமக்கு கீதை முடியறதுடைய அழகு. யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிஹி த்ருவா நீதிர்மதிர் மமக. இதனுடைய சாராம்சம் இதுதான் மகாராஜா. யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹ பரமயோகியான கிருஷ்ணன் எங்க இருக்கானோ, யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ எங்கெல்லாம் அர்ஜுனன் இருக்கானோ, எங்கெல்லாம் கிருஷ்ணன் இருக்கானோ, எங்கெல்லாம் அர்ஜுனன் இருக்கானோ, கிருஷ்ணன் வேற இல்ல அர்ஜுனன் வேற இல்ல, நரநாராயணர்கள் 2 பேரும் ஒண்ணுதான். யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ எங்க கிருஷ்ணன் இருக்கானோ, எங்க அர்ஜுனன் இருக்கானோ அங்கதான் வெற்றி. தத்ர ஸ்ரீ விஜயோத்பூதி அங்கதான் விஜயஸ்ரீ வந்து அங்க குடிகொள்வாள். தத்ர ஸ்ரீ விஜயோத்பூதி த்ருவ சாமானிய லௌகியத்திலே அர்ஜுனனை விட்டு நம்ம கிருஷ்ணனை சொல்றது இல்ல. எப்போதுமே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நம்மளுடைய கஷ்டங்களுக்கோ நம்முடைய இன்னல்களுக்கோ இல்ல சுக துக்கங்கள் எல்லாத்துக்கும் கிருஷ்ணனை சொல்லுவோம். ஆனா ஒரு இடி இடிச்சா கூட அர்ஜுனா பால்குணா அப்படின்னு சொல்லிதான் நமக்கு பழக்கம். அந்த காலத்து பெரியவர்கள் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார்கள். ஒரு இடி இடிச்சாலே அர்ஜுனா பால்குணா விஜயான்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால என்னைக்குமே அர்ஜுனன் நம் தியானத்திலேருந்து போனதில்லை, கிருஷ்ணன் நம் தியானத்திலேருந்து போனதில்லை. அத்தகைய 2 பேர்கள் சேர்ந்து எங்க இருக்கார்களோ
பகவத்கீதை எங்க இருக்கோ, மகாபாரதம் எங்க இருக்கோ, அங்கதான் விஜயஸ்ரீ. எத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹா எத்ர பார்த்தோ தனுர்தரஹா. மகாபாரதம் வச்சுக்க கூடாத கிரந்தமா நான் கிரகத்துல மகாபாரதம் தான் வச்சுக்கணும். கிருஷ்ணார்ஜுனர்கள் சேர்ந்து இருக்கிற காட்சி மகாபாரதத்துலதான் இருக்கு. அதனால எத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹா, எங்க பரம யோகேஸ்வரனான கண்ணன் இருக்கானோ, எத்ர பார்த்தோ தனுர்தரஹா, எங்க தனுர்தரனான பார்த்தன் இருக்கானோ, அந்த மகாபாரதம் இருக்கிற அந்த கிரந்தம் இருக்கிற கிரகம் தான் தத்ர ஸ்ரீ விஜயோத்பூதிஹி. சாமானிய ரீதியில சொல்ற அர்த்தம், அங்கதான் விஜயஸ்ரீ குடிகொண்டு இருப்பாள். தத்ர ஸ்ரீ விஜயோத்பூதிஹி த்ருவாணி திர்மதிர்மமா. இந்த திருத்தராஷ்டிரனுக்கு சஞ்சயன் ஏன் ஞாபகப்படுத்தினான்னா விஸ்வரூபம். இதுக்கு முன்னாடி விஸ்வரூபம் முன்னாடி ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு இல்லையா? விஸ்வரூபத்துல இதே பீஷ்மர், துரோணர், துரியோதனாதிகள்லாம் போய் பகவானுடைய வாயில விழுந்தத சஞ்சயன் பார்த்தான். வாயில விழுந்த அந்த நாக்குனால தொழாவி முழுங்கிறத சஞ்சயன் பார்த்ததுனால இங்க அர்ஜுனனுக்கு தான் வெற்றி, அமோகமான வெற்றியோட கூட தர்மபுத்திரர் அரசாட்சி பண்ண போறார். தர்ம ஸ்தாபனம் ஆக போறது. தர்மம் தலை தூக்கி நிக்கிற நாள் வெகு தொலைவுல இல்ல, வெகு விரைவில் தர்மம் தலை தூக்கி நிக்க போறது. தர்மஸ்தாபனம் கிருஷ்ணன் பண்ண போறான். அதர்மத்துக்கு பட்சமாக இருந்தவர்கள், அதர்மத்திலேயே இருந்தவர்கள் எல்லாம் அழிஞ்சே போறார்கள். அத்தகைய கிருஷ்ணனும் அர்ஜுனனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல வெற்றி நிச்சயம் அப்படின்னு மங்களமா இது முடிகிறது. திருத்தராஷ்டிரனுக்கு இது ஒரு ஜாக்கிரதை போல, துரியோதனாதிகள் மடிச்சு போறார்கள்னு ஒரு ஜாக்கிரதை படுத்தினது போல முடிக்கிறான். அதனால எங்க கிருஷ்ணன் இருக்கானோ, எங்க விஜயன் இருக்கானோ, அங்கதான் வெற்றி இருக்கும், அங்கதான் விஜயஸ்ரீ இருப்பா. அதுதான் பகவான் பண்ணக்கூடிய தர்மஸ்தாபனம் அப்படின்னு நமக்கு இங்க கீதா சாஸ்திரம் முடிகிறது. நாம் இத்தனை நாட்கள் கீதையை ரொம்ப அழகா அனுபவிச்சோம். இது ஒரு பெரிய கீதா ஞான யஜ்ஞம்னு கிருஷ்ணனே சொல்லிட்டான். அத்தகைய ஞான யஜ்ஞத்தை உங்க எல்லாரோடையும் ஓரளவுக்கு அடியனால புரிஞ்சின்றத, வியாக்கியானங்களை என்னால எவ்வளவு ஸ்வீகரிக்க முடிஞ்சதோ, பாஷ்யக்காரருடைய வியாக்கியானத்தை, வியாச பகவான் மகாபாரதத்துல சொன்ன வியாக்கியானம், இது ரெண்டுத்தையும் சேர்ந்து தொகுத்து அடியன் கொடுத்தேன். இதை ஓரளவுக்கு உங்க எல்லாருக்கும் புரிய வச்சேன்னு அடியன் நினைக்கிறேன். அதனால இது கீதா சாஸ்திரத்தை இதோட பூர்த்தி பண்ணிட்டு மேற்கொண்டு மகாபாரதம் நம்ம எங்கேருந்து விட்டோம் நம்ம அந்த யுத்தம் ஆரம்பிக்கணும். இனி மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கணும். அதனால இந்த விஜயஸ்ரீயோட கூட கிருஷ்ணன் தர்மஸ்தாபனம் பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோட மகாபாரதத்தை நம்ம மேற்கொண்டு தொடரணும். எத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹ எத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீ விஜயோத்பூதிஹி தத்ர ஸ்ரீஹி விஜயோத்பூதிஹி த்ருவாணி திர்மதிர்மமா. அடியே ஸ்ரீமதி ராமாஞ்சயமா, அடியே நம்ம ரொம்ப அருமையா இருந்ததுமா. அற்புதம் அற்புதம் அற்புதமா அற்புதமா, ரொம்ப நல்லா புரிஞ்சது மேடம். ஓரளவுக்கு இல்ல மேடம், ரொம்ப நல்லாவே நீங்க சாதிச்சிருக்கீங்க. அடியேன்மா அருமை 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 அருமைமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. முடிஞ்சு போச்சு பகவத்கீதை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆசீர்வாதங்கள் உங்க எல்லாருக்கும். மறுபடியும் இந்த யஜ்ஞம் தொடரணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றோம். இந்த மகாபாரதம் இருக்கு, பகவத்கீதை தான். எனிவே சூப்பர். அது ரொம்ப இன்னைக்கு ரொம்ப மிக அற்புதம். அடியேன் நாங்களாம் பாக்கியம் பண்ணிருக்கோம். அடியேன் மகாபாகியம். ரொம்ப நல்லா இருந்தது. பகவத்கீதை முடிஞ்சுடுத்தேன்ட்டு இருக்கு. சூப்பர். தன்யோஸ்மி. தன்யவாதம். என்னம்மா கிருஷ்ணனை பத்தி அவ்வளவு அருமையா அடியேங்கம்மா, நன்றிங்கம்மா.